Right. So before the lunch break முன்னாடி நாம என்ன கான்செப்ட் பார்த்தோம். We have seen how to consolidate மல்டிபிள் ஷீட்ஸ் எப்படி கன்சாலிடேட் பண்றது, மல்டிபிள் ஃபைல்ஸை எப்படி கன்சாலிடேட் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ ஐ திங்க் 12 வரைக்கும் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ 13 ஒரு ஃபைல் இருக்கு பாருங்க. 13, 14, 15, 16லாம் ஒரே கான்செப்ட் தான். ஸோ let us open the file called as 13 ஓப்பன் பண்ணிங்க. பார்ட் சேல்ஸ் ட்ராக்கர் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு. 2 ஷீட் இருக்கு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஷீட்ல we have the zone name, part number, planned year quantity, Q1 quantity, Q2 quantity, Q3 quantity, Q4 quantity. அதே மாதிரி அடுத்தது இன்னொரு ஷீட் இருக்கு, பார்ட் மாஸ்டர். இந்த பார்ட் மாஸ்டர்ல we have the part number, we have the material type, category name, part name, stock quantity, reorder level, lead time, drawing number, unit of measures, rate. ரெண்டுமே டிஃப்ரெண்டான ஷீட். ஒரே மாதிரி ஷீட்டாக இருந்தால் ரொம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அப்பண்டு கொரி போட்டு எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே ஷீட்டாக கொண்டு வந்துடலாம். பட் இது டிஃப்ரெண்டான ஷீட். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், வாட் ஐ வாண்ட் ஆர் வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ், இந்த சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ற டேபிளில் எனக்கு இங்கே இந்த காலமில் ஐ வாண்ட் டு பிரிங் த பார்ட் நேம் அண்ட் ஐ வாண்ட் டு பிரிங் த ரேட். எனக்கு ரேட்டும் பார்ட் நேமும் இங்கே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது எங்கே இருக்குது, பக்கத்து ஷீட்டில் இருக்குது. அந்த நேமும் பார்ட் நேமும் ரேட்டும் பக்கத்து ஷீட்டில் இருக்குது. அதை பேஸ் பண்ணி கொண்டு வரணும். ரெண்டுத்துக்கும் ஏதோ காமனான லிங்க், ஏதோ காமனான காலம் ஏதோ ஒன்று இருக்குது. என்னது, பார்ட் நம்பர். ஸோ இந்த பார்ட் நம்பரை பேஸாக வச்சுக்கிட்டு எனக்கு நேமு ரேட்டை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவீங்க வழக்கமா, VLOOKUP. பழைய வெர்ஷனாக இருந்தால் VLOOKUP, லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருந்தால் XLOOKUP. பட் நம்ம VLOOKUP-உம் யூஸ் பண்ண போகிறல, XLOOKUP-உம் யூஸ் பண்ண போகிறல. VLOOKUP, XLOOKUP அடுத்த லெவலுக்கு போகிறோம். இப்போ 1 by 1 கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ VLOOKUP, XLOOKUP எழுதாமலே how can I bring the name and rate here. ஸோ எனக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க, எனக்கு எங்கே அவுட்புட் வரணும், இந்த சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ற டேபிளில் இந்த இடத்துல தான் அவுட்புட் வரணும். இங்கே வரணும் அவுட்புட்டை. ஸோ இங்கே ஹெச்ன்ற காலம், அங்கே ஹெச் காலம்லாம் கிடையாது, பட் பக்கத்து காலமில் எனக்கு இங்கே ரேட்டு அண்ட் நேம் இங்கே வரணும். அப்போ தான் இந்த ரேட்டை வச்சு நான் குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு எவ்வளோ சேல்ஸ்ன்னு தெரியும். ஸோ அதனால் இந்த நேம் ரேட்டு இங்கே கொண்டு வரப்போகிறோம் without writing a lookup function. So இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். Let us close this file, save and close the file, and I'll open a fresh new Excel file. ஒரு புது எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணுவோம். கிட்டத்தட்ட மார்னிங்லேருந்து 9th டைம் we are doing this. 9வது தடவை நம்ம பண்ணுறோம். டேட்டா, கெட் டேட்டா, ஃப்ரம் ஃபைல், ஃப்ரம் எக்ஸல் ஒர்க் புக். இது எல்லாமே எக்ஸல் ஃபைல் தான், எக்ஸல் ஒர்க் புக். அந்த ஃபைலை செலக்ட் பண்ணுவோம். பார்ட் சேல்ஸ் ட்ராக்கர், தட்ஸ் மை ஃபைல் நேம், பார்ட் சேல்ஸ் ட்ராக்கர். இம்போர்ட். ஸோ வழக்கம் போல் அந்த 2 ஃபைலையும் இட் வில் ஷோ த போத் த ஷீட்ஸ். அந்த 2 ஷீட்டையும் டிக் பண்ணிடுவோம். பார்ட் மாஸ்டர் அண்ட் சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஐ செலக்ட் போத் த ஷீட்ஸ் ஹியர், பார்ட் மாஸ்டர் அண்ட் சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். 2 ஷீட்டையும் செலக்ட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா, வழக்கம் போல டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. நவ் it goes to Power Query again. வழக்கம் போல் அந்த காலம் குவாலிட்டியை செக் பண்ணிடுங்க. சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளில் போய் செக் பண்ணி பார்க்குறேன். எஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹெட்டிங்லாம் கரெக்டாக இருக்குது, டேட்டா டைப் கரெக்டாக இருக்குது, க்ரீனாக இருக்குது. பார்ட் மாஸ்டரில் போய் செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஹெட்டிங் கரெக்டாக இருக்குது, டேட்டா டைப் கரெக்டாக இருக்குது, க்ரீனாக இருக்குது, பக்கா. ரைட். இப்போ எங்க வழக்கமா நீங்க VLOOKUP எங்க எழுதுறீங்களோ அங்கதான் கர்சர் வச்சுக்கிட்டு VLOOKUP எழுதுவோம் இல்லையா. இந்த சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல கர்சர் வச்சுட்டு தான் VLOOKUP எழுதுவோம். அதே மாதிரி தான் நான் இப்போ சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்ல கர்சர் வச்சுக்கிறேன். ரைட். இதுக்கும் 2 ஆப்ஷன் இருக்கு. நீங்க தான் சொல்ல போறீங்க எந்த ஆப்ஷன் பெட்டர்னு. ஸோ நான் இப்போ சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்ல கர்சர் வச்சுக்கிறேன். மர்ஜ் கொரி, ஏற்கனவே இந்த கம்பைன்ல இருக்கக்கூடிய 2 விஷயத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்பண்ட் கொரி பார்த்தாச்சு, கம்பைன் ஃபைல்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது மர்ஜ் கொரி. ஸோ இந்த மர்ஜ் கொரி கிளிக் பண்ணா 2 ஆப்ஷன் வருது பாருங்க. மர்ஜ் கொரி as நியூ. என்ன டிஃபரன்ஸ் மர்ஜ் கொரி as நியூ? மர்ஜ் கொரி என்ன பண்ணும்னா, இப்போ என்னுடைய டேபிள், என் கர்சர் எங்க இருக்கு, சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்ல. இப்போ எனக்கு இந்த பார்ட் நம்பரை பேஸா வச்சுட்டு நேமு ரேட்டு வரணும். அது இந்த டேபிள்லயே வரணும். இந்த டேபிள்லயே எனக்கு இங்க பக்கத்துல வேற எங்கேயாவது நேமும் ரேட்டும் இங்கேயே வரணும். இந்த டேபிள்லயே வரணும்னா நம்ம மர்ஜ் கொரிக்கு போகணும். இதுவே இந்த பார்ட் நம்பரை பேஸ் பண்ணி வேற ஒரு டேபிள், புதுசா ஒரு டேபிள் ஓபன் பண்ணி அந்த டேபிள்ல எனக்கு நேமு ரேட்டு அதெல்லாம் வேற ஒரு டேபிள்ல வரணும்னு நினைச்சா நம்ம மர்ஜ் கொரி as நியூக்கு போனோம்.
நீங்க சொல்லுங்க எது கரெக்ட்? மர்ஜி கொரியாஸ் நியூவா யோசிச்சு சொல்லுங்க. மர்ஜி கொரியாஸ் நியூவா மர்ஜி கொரியா? மர்ஜி கொரி தான் கரெக்ட். நியூனா என்ன அர்த்தம்? அந்த நேமும் ரேட்டும் வேற ஒரு ஷீட்ல வரும். வேற ஒரு ஷீட்ல வந்து என்ன யூஸ்? நான் ஏற்கனவே சொன்ன, நல்லா நோட் பண்ணி சொன்னேன். சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்ல பக்கத்துல தான் அதோட டீடைல்ஸ் வரணும். வேற ஒரு டேபிள்ல அதோட டீடைல்ஸ் வந்து நமக்கு ஒரு யூஸும் கிடையாது. மல்டிப்ளையும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அங்கேயே வரணும். ஸோ நீங்க சொன்னது கரெக்ட். மர்ஜி கொரி தான். மர்ஜி கொரி தான். அப்பண்ட் கொரிக்கு ஓகே. அப்பண்ட் கொரியாஸ் நியூன்றதை கம்பைன் பண்ணி மாஸ்டர் ஷீட்ல வரப்போது கரெக்ட். மர்ஜி கொரிக்கு என்ன கேட்டா, மர்ஜி கொரியாஸ் நியூவையும் யூஸ் பண்ண போறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. எப்போ யூஸ் பண்ணோன்றத நான் சொல்றேன். அடுத்த செஷன்ல மர்ஜி கொரியாஸ் நியூ பார்ப்போம். இப்போதைக்கு நீங்க பண்ண வேண்டியது மர்ஜி கொரி தான். ஸோ டேபிள்ல கர்சர் வச்சுக்கிங்க. தனியா அவுட்புட் வரதுல ஒரு யூஸும் கிடையாது. அதாவது நேம் ரேட்டு மட்டும் வேற ஒரு டேபிள்ல வந்ததுனால எனக்கு பர்பஸ் கிடையாது. இந்த டேபிள்லயே பக்கத்துல வரும். அதான் நம்மளுடைய மெயின் பர்பஸ். ஸோ அதனால மர்ஜி கொரி போயிடுங்க. மர்ஜி கொரி. ஸோ மர்ஜி கொரி, மர்ஜி கொரி. ஸோ கிளிக் ஆன் தட் மர்ஜி கொரி, மர்ஜி கொரி. மேலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டேபிள் நேம் மேலே செலக்ட் ஆயிருக்கு. சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் ஏற்கனவே, ஏன்னா கர்சர் அங்கே தான் இருந்ததுனால அந்த டேபிள் தானாகவே செலக்ட் ஆயிடுச்சு. அடுத்தது கீழே ரெண்டாவது டேபிளை செலக்ட் பண்ணுங்க, பார்ட் மாஸ்டர். ஸோ ஃபர்ஸ்ட் டேபிள், செகண்ட் டேபிள். இப்போ ரெண்டு டேபிளுக்கும் காமனான காலம் என்னது? பார்ட் நம்பர். அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல பார்ட் நம்பர், பார்ட் மாஸ்டர்லையும் பார்ட் நம்பர். நீங்க தப்பா செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எரர் அடிக்குமா? இல்லை. இப்போ நான் இங்கே பார்ட் நம்பர், இங்கே பார்ட் நேம் செலக்ட் பண்ணிட்டேன். ஆனால் கீழே பாருங்க ஒரு மெசேஜ் வருது, 0 out of 296 மேட்சிங்கே இல்லைன்னு காமிக்குது. அதனால கரெக்டான காலத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கேயும் மேட்சிங் காலம் பார்ட் நம்பர், இங்கேயும் காலம் மேட்சிங் காலம் பார்ட் நம்பர். ரெண்டுத்துக்கும் காமனான காலம் எது? இதுவே ரெண்டு காலம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதான் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் மர்ஜ் கொரி. இப்போ சில சமயத்தில் இப்போ ஒரு கஸ்டமர் சப்ளையர் பார்ட் நம்பர், அந்த சப்ளையருடைய அந்த பார்ட் நம்பர் ரெண்டு காலத்தை நீங்க கம்பைன் பண்ணி லுக் அப் பண்ணணும் அப்படின்னா கூட இங்க பண்ணிக்கலாம். இங்க இது எக்ஸாம்பிள்ல வேணா வேற ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இங்கேயும் பார்ட் நம்பருக்கு, இங்கேயும் பார்ட் நம்பருக்கு சார் அங்க கன்கார்டினேட் பண்ணுவோம். இங்க அது பண்ண தேவையில்லை. ரெண்டாவது காலத்தையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இப்போ இந்த ரெண்டு காலத்துக்கும் காமனு, இன்னொரு ரெண்டு காலம் காமனா இருக்குன்னு வச்சு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ இந்த காலமும் காமனா இருக்குன்னா அப்ப கண்ட்ரோல் கீ பிரஸ் பண்ணிட்டு இதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த 1 மேட்ச், இந்த 1 மேட்ச், அதை மேட்ச் பண்ணி 3 4 5 கூட பண்ணலாம். ஸோ 4 சொன்ன மாதிரி கன்கார்டினேஷன் யூஸ் பண்ணி பண்ணுவோம் எக்ஸல்ல. தனியா ஒரு காலத்தை உருவாக்கி அந்த காலத்தை அங்க மேப் பண்ணி ரெண்டு இடத்துலையும் கன்சால்டேட் பண்ணும். பட் இங்க அதெல்லாம் தேவையே இல்லை. ஒரு காலம், 2 காலம், 3 காலம், 4 காலம் காமனா இருந்தா கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு எனக்கு தேவை ஒரே ஒரு காலம் தான். ஸோ இதை எடுத்து விட்டுறேன். ஐ ரிமூவ் திஸ். அதே கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணி எடுத்துறேன். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு மேட்சிங் தான், பார்ட் நம்பர். இங்கே ஜாயின் கைண்ட் இதான் ரொம்ப பவர்ஃபுல். ஜாயின் கைண்டை பற்றி ஒன்று பார்க்கலாம். ஒரு 6 ஜாயின் கைண்ட் இருக்கு. லெஃப்ட் அவுட்டர், ரைட் அவுட்டர். இப்போ நீங்கள் VLOOKUP மாதிரி யூஸ் பண்ணால் லெஃப்ட் அவுட்டர்னா என்ன அர்த்தம்? முதல் டேபிளில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் மேட்சிங் டேட்டா ஃப்ரம் த செகண்ட்ல இருக்கக்கூடிய மேட்சிங் டேட்டா, முதல்ல இருக்கக்கூடிய சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் வரணும். அதுக்கு மேட்சிங்கா இந்த பார்ட் நம்பருக்கு மேட்சிங்கா இருக்கக்கூடிய பார்ட் நேம், பார்ட் நம்பருக்கு மேட்சிங்கா இருக்கக்கூடிய ரேட், அது இங்க வரணும். ஸோ அதனால நீங்க லெஃப்ட் அவுட்டர் தான் போகணும். ரைட் அவுட்டர்னா உல்டா. சப்போஸ் இந்த டேபிளை மேலே போட்டு இந்த டேபிளை கீழே போட்டிங்கன்னா ரைட் அவுட்டர். மற்றதெல்லாம் நான் அப்புறம் அடுத்த செஷன்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஸோ இப்போதைக்கு நீங்கள் VLOOKUP வேணும்னா லெஃப்ட் அவுட்டர் தான் செலக்ட் பண்ணணும். லெஃப்ட் அவுட்டர் அதாவது கொஞ்சம் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க ஒரு காலத்தில் இந்த டேபிள், இந்த ஷீட் எப்படி முன்னாடி பவர் கொரி எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு டேபிள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும், இன்னொரு டேபிள் ரைட் சைடில் இருக்கும். அதனால தான் லெஃப்ட் ரைட்டுன்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, டாப்பு பாட்டமில் இருக்குது. ஸோ இதை லெஃப்ட்டுன்னு நினச்சிக்கோங்க, இதை ரைட்டுன்னு நினச்சிக்கோங்க. அப்படி தான் நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். அதனால தான் லெஃப்ட் அவுட்டர். ஸோ இது லெஃப்ட், இது கீழே இருக்கிறது ரைட். ஸோ லெஃப்ட் அவுட்டர். யூஸ் ஃபஸி மேட்ச்னா அந்த அப்ராக்சிமேட் மேட்ச். எக்ஸாக்டா அந்த பார்ட் நம்பர் இல்லையா, அது பக்கத்துல இருக்கக்கூடிய பார்ட் நம்பர் ஓரளவு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருந்துச்சுன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பார்ட் நம்பரை எடுத்துக்கிட்டு வரணும். அப்படின்றது பேரு அப்ராக்சிமேட் மேட்ச், ஃபஸி மேட்ச். ஸோ இங்க பொறுத்த வரைக்கும் ஃபஸி மேட்சை செலக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு அந்த பார்ட் நம்பர்னா அந்த பார்ட் நம்பரோட ரேட்டு தான் வரணும் இல்லையா, அப்போ எக்ஸாக்ட் மேட்ச் தான். அதனால அதை டிக் பண்ணாதீங்க. இது எக்ஸல்லையும் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ராக்சிமேட் மேட்ச், எக்ஸாக்ட் மேட்ச் எக்ஸல்ல கூட இருக்கு. 0 1 ட்ரூ ஃபால்ஸ் போடுவோம். அதே தான் இங்க. ஸோ இங்க பார்ட் நம்பர் காமன் காலம் எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்க. ஃபஸி மேட்ச்னா ஃபஸி மேட்சோட ஆப்ஷன் இப்போ தேவையில்லை.
ஓகே கொடுத்துருவோம். தட்ஸ் ஆல். மர்ஜ் கொரி ரெண்டு டேபிளுக்கான காமன் காலம் எது, அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். இப்போ லாஸ்ட் ஸ்டெப். இப்போ அந்த டேபிள்ல இருந்து இந்த பாட்டு மாஸ்டர்ல இருந்து என்னென்ன காலம் உங்களுக்கு வேணும், எனக்கு வந்து நேம் வேணும், ரேட் வரணும். ஸோ இங்க பாருங்களேன், கடைசியில இந்த சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளோட கடைசியில 2 ஆரோ மார்க் வந்துருக்கு பாரு. யூ கேன் see 2 arrow marks are appearing, லெஃப்ட் ஆரோ ரைட் ஆரோ. இதுதான் இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். எக்ஸ்பேண்ட் கிளிக் பண்ணுங்க. அது எக்ஸ்பேண்ட், அந்த ஆரோவை கிளிக் பண்ணா என்னென்ன காலம் வேணும்ன்றது இப்போ டிக் அடிச்சுக்குவேன். என்னென்ன காலம் எனக்கு வேணும், செலக்ட் ஆளை எடுத்துட்டு எனக்கு ரேட் வரணும், பார்ட் நேம், அவ்வளோதான். 2 இல்லை வேற என்னென்ன வேணுமோ நீங்க டிக் பண்ணுங்க. யூனிட் ஆஃப் மெஷர் வேணுமா, மெட்டீரியல் டைப் வேணுமா, கேட்டகரி வேணுமா, என்ன வேணுமோ டிக் அடிச்சுக்கோங்க. இன்னொன்று கீழே பாருங்க, ஒரிஜினல் நேம் ஆஸ் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பார்ட் நம்பர் எப்படி, பார்ட் நேம் எப்படி வரும்னா பார்ட் மாஸ்டர் டாட் பார்ட் நேம், பார்ட் மாஸ்டர் டாட் ரேட் அப்படிதான் வரும். இல்லை எனக்கு அப்படி வேண்டாம், வெறும் பார்ட் நேம் ரேட்டுன்னு வந்தா போதுன்னா இந்த டிக்கை எடுத்துருங்க. இல்லை அப்புறமா கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு டிக்கை இருக்கட்டும். ஓகே, எஸ். ஸோ அந்த பார்ட் நம்பருக்கான நேம் இதுதான், அந்த பார்ட் நம்பருடைய ரேட் இதுதான். லுக்கப் இல்லாமலே அந்த மேட்சிங் காலத்தை இங்க கொண்டு வந்துட்டோம். இப்போ சொல்லுங்க, எனக்கு இந்த பார்ட் மாஸ்டர் டாட் நேம் பார்ட் மாஸ்டர் டாட் ரேட் வருது இல்லையா, எனக்கு அப்படி வர வேணாம், வெறும் நேமு வெறும் ரேட் வந்தா போதும். என்ன பண்ணலாம், இதை ரீநேம் பண்ணலாம். அதுக்கு பதிலா போன ஸ்டெப்பு, லாஸ்ட் ஸ்டெப்பு இங்க இருக்கு பாருங்க, இந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு இங்க கீழே இருக்கு பாருங்க பார்ட் நேம் ப்ரிஃபிக்ஸ், அதை தூக்கி விட்டுருங்க. அதை டெல் பண்ணீங்கன்னா that will go off. So without writing a VLOOKUP function எழுதாமலே நம்ம 2 காலத்தை, இது ஈக்குவல் டு ரைட்டிங் 2 லுக்கப்ஸ், 2 லுக்கப்க்கு ஈக்குவல் இது. இன்னும் இதோட நெக்ஸ்ட் லெவல்லாம் பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஓகே, டன். திரும்பவும் சொல்றேன், யூஸ் பண்றது ரொம்ப 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 ஈஸியா இருக்கும், மறந்து போறதும் ஈஸியா இருக்கும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ட்ரைனிங் இன்னைக்கு சாயங்காலம் முடியாது, ட்ரைனிங் இன்னைக்கு சாயங்காலம் தான் ஆரம்பிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், இனிமேல் தான் உங்களுக்கு வேலை அதிகம். ப்ராக்டிஸ் நிறைய பண்ணுங்க, கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணலாம், மறந்து போயிடும். எல்லா கான்செப்டும் சரி மறந்து போயிடும். அதுவும் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான வேலைலாம் டக்குன்னு மறந்து போயிடுவீங்க. அதுக்காக தான் அந்த வீடியோ ஷேர் பண்றேன், பார்த்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரைட், இப்போ வேற என்னென்னலாம் பண்ணலாம். மார்னிங் நம்ம 2 ஃபார்முலாவை அவாய்ட் பண்ணோம். ஒன்று என்னது ஞாபகம் இருக்கா, என்னென்னதை அவாய்ட் பண்ணோம் ஃபார்முலா, எக்ஸல்ல இருக்காம பவர் கொரியில 2 ஃபார்முலாவா இப்போ VLOOKUP பண்ணிட்டோம். வேற 2 பண்ணியிருக்கோம் மார்னிங்ல. ஒன்று கன்கார்டினேட் மர்ஜ் பண்றது, இன்னொன்று எக்ஸ்ட்ராக்ட் பிரிக்கிறது. வெரி குட், சூப்பர். இப்போ வேற என்னென்ன ஃபார்முலாஸ், ஆல்மோஸ்ட் எல்லா ஃபார்முலாஸும் பண்ணலாம் எக்ஸப்ட் சம் இஃப் கவுண்ட் இஃப் தவிர, அதெல்லாம் பவர் பிவட்ல தான் பண்ண முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த டேபிள் எடுத்துக்கலாம். Q1 குவான்டிட்டி, Q2 குவான்டிட்டி, Q3 குவான்டிட்டி, Q4 குவான்டிட்டி. இதை 4த்தையும் சம் அப் பண்ணி Q1, Q2, Q3, Q4 இதை 4த்தையும் சம் பண்ணி இயர் குவான்டிட்டி, இதை 4த்தையும் சம்மரைஸ் பண்ணி இயர் குவான்டிட்டி அப்படின்னு ஒரு காலம் எனக்கு எக்ஸ்ட்ராவா வரணும். என்ன பண்ணலாம், முதல்ல அந்த 4 காலத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. Q1, Q2, Q3, Q4 இதை 4த்தையும் சம் அப் பண்ணி எனக்கு ஒரு பக்கத்துல காலம் வரணும். அந்த காலத்தோட பேர் இயர் குவான்டிட்டி. நீங்க தான் சொல்லணும். இப்போ நான் டிரான்ஸ்ஃபார்முக்கு போலாமா, ஆடுக்கு போலாமா, ஆடு தான் போகணும். வெரி குட், சூப்பர். ஆடு காலம். அதுல இப்போ நீங்க எக்ஸல்ல ஒரு 4 காலத்தை ஆட் பண்றதா இருந்தா என்ன பண்ணுவீங்க, 2 விதமா பண்ணலாம். ஒன்னு ஈக்குவல் டு சம்மு ஓபன் பிராக்கெட் A1 B1 C1 D1 அப்படியும் பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், ஈக்குவல் டு A1 பிளஸ் B1 பிளஸ் D1 பிளஸ் C அப்படி போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். கரெக்டுங்களா, அங்க கான்செப்ட் தான் இது. ஸோ நீங்கள் 4த்தையும் செலக்ட் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் போய் சம்முன்னு கொடுங்க. சம் ஆஃப் ஆல் திஸ் 4 காலம், சம் ஆஃப் Q1, Q2, Q3, Q4 அப்படி பண்ணாலும் ஓகே. இல்லை ஸ்டாண்டர்டில் போய் ஆடுன்னு கொடுங்க. அடிஷன் ஆஃப் ஆல் திஸ் 3 காலம், இந்த 4 காலத்தையும் ஆட் பண்ணுங்க. Q1 ப்ளஸ் Q2 ப்ளஸ் Q3 ப்ளஸ் Q4 ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் ஒரே ஆன்சர் தான் கொடுக்கும். உங்களுக்கு எது பண்ணாலும் ஓகே. நான் இந்த ஆடுக்கே போயிடுறேன். ஆட், அவ்வளோதான். ஸோ ஒரு புது காலம் உருவாகிருக்கு பாருங்க. It's creating a column called as addition. Sum of all these 4 columns. Simple. நீங்க சொல்ல முடியுமா, இதெல்லாம் நான் ஏன் எக்ஸல்ல பண்ணாம இங்க வந்து பண்ணிட்டு இருக்கேன், என்ன அட்வான்டேஜ்?
இது எக்ஸல்லே நான் பண்ணலாமே, சம்மு எனக்கு ரொம்ப ஈஸியாச்சுங்க. மெமரி ஆகும் வேற, ஒவ்வொரு தடையும் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அங்கே நீங்கள் இதில் பண்ண தானாகவே அப்டேட் ஆகிடும். அவ்வளோ சூப்பர், வெரி குட். இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் எக்ஸல் விட்டு வெளில வந்துடுவீங்க. நிறைய பேர் கேட்டுரு, சார் இது எக்ஸல்லே நான் பண்ணுவேன், காலங்காலமாக எக்ஸலில் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கேன், இப்போ திடீர்னு சொல்கிறீங்களேன்னு கேட்பாங்க நிறைய பேர். ஸோ அதில் அட்வான்டேஜ் புரிஞ்சிச்சுன்னா யூ வில் கம் டு பவர் query here. வெரி குட். ஸோ எல்லாமே அப்படி தான். ஒரு காலத்தில் கால்குலேட்டர் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ யார் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறீங்க? அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெக்னாலஜி வளர நம்ம அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். முன்னாடி 1+1 கேட்டால் வாயில் சொல்லணும், இப்போ சொல்ல மாட்டோம். 1+1 கேட்டாலும் கால்குலேட்டர் போடுறது இல்லை, எக்ஸலில் போட்டு டைப் பண்ணி சொல்கிற மாதிரி ஆகிட்டோம். அந்த மாதிரி தான். ஆனால் இதெல்லாம் பண்ண எனக்கு இன்னொரு பயம் என்ன இருக்குன்னா, இந்த ஃபார்முலாலாம் மறந்து போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்குது. கரெக்டா? இப்போ வீலுக்கப்பே யூஸ் பண்ணல, வீலுக்கப்பே மறந்து போனாலும் மறந்து போயிடலாம், சம்மு மறந்து போகலாம். ஏன்னா எல்லாம் ஈஸியாக பண்ணிடுச்சு அதுவே. ரைட். இப்போ இந்த காலையில நேத்தே சொன்னேன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஸ்டெப்ஸுக்கெல்லாம் ஒரு பேர் வைக்கிறது நல்ல ப்ராக்டிஸ். காலையிலேருந்து பேர் நேற்று மார்னிங்கு நேற்று ஈவினிங்கும் சொல்லியிருப்பேன். பேர் வைக்கிறது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். ஏன்னா எனக்கு இன்னைக்கு புரியுது இங்கே என்ன பண்ணியிருக்கோம், சம் இன்சர்ட் பண்ணியிருக்கோம்னு புரியும். பட் நாளைக்கு ஓப்பன் பண்ணுறேன் இல்லை வேற யாருக்கும் ஆன் பண்ணால் இங்கே எதுக்காக சம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு புரியலன்னா ஒரு பேர் கொடுத்துக்கலாம். எப்படி பேர் கொடுக்கறது? ரைட் கிளிக் பண்ணி ரீநேம், என்ன பேர் கொடுப்போம்? இது எதுக்காக இந்த காலத்தை உருவாகிருக்கோம்? திஸ் இஸ் ஃபார் சம் ஆஃப் Q1 Q2 Q3. அது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி ஒரு காலம் கொண்டு வரதுக்காக தான் பண்ணி. ஸோ நமக்கு நாளைக்கு இந்த ஸ்டெப்ல என்ன பண்ணியிருக்கோன்றது புரியும், அதுக்காக தான் இந்த ஸ்டெப்ஸை பண்றேன். இது மேண்டேட்டரி கம்பல்சரிலாம் கிடையாது. கம்பல்சரியா நீங்க பேர் கொடுத்து ஆகணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. அது ஒரு நல்ல ப்ராக்டிஸ், அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த காலத்துக்கும் ஒரு பேர் கொடுத்துருவோம். இயர் குவான்டிட்டி YRQTY. ரைட். இது உங்க டாஸ்க் கிடையாது, பட் ஐ வாண்ட் யூ டு ட்ரை. ஆட் அ காலம். எனக்கு நீங்க ஒரு புது காலம் ஆட் பண்ணணும். இந்த சொல்யூஷனை நீங்க மினிட்ஸ்ல பண்ணக்கூடாது, செகண்ட்ஸ்ல பண்ணணும். ஃபியூ செகண்ட்ஸ்ல நீங்க பண்ணணும். ஆட் அ காலம். அந்த காலத்துக்கு பேர் கூட அப்புறமா கொடுத்துருங்க. பேர் என்ன கொடுக்கலாம்? டோட்டல் சேல், அதான் அந்த காலத்துடைய பேரு. என்ன ஃபார்முலா? ரொம்ப சிம்பிள், ரேட் இன்டு இயர் குவான்டிட்டி. அங்க ரேட்டுன்னு ஒரு காலம் இருக்கு, இயர் குவான்டிட்டின்னு ஒரு காலம் இருக்கு. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எனக்கு ஒரு ஆன்சர் வரணும். அவ்வளவுதான். இதுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்க மினிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கூடாது, ஃபியூ செகண்ட்ஸ்ல பண்ணணும். இப்ப பண்ணீங்களா இயர் குவான்டிட்டியை தான் சொன்ன. இதுக்கு ஸ்கோர் கிடையாது சார். இவ்வளவு ஈஸியானதுக்குலாம் நான் ஸ்கோர் கொடுக்க மாட்டேன். ஸ்கோர் என்னவோ கரெக்டா செலக்ட் பண்ண வேலை முடிஞ்சிச்சு. நோ ஸ்கோர். இதுக்கெல்லாம் நீங்க தான் எனக்கு ஸ்கோர் கொடுக்கணும். இவ்வளவு ஈஸியா கொடுத்துருது. போட்டார செஞ்சுரி 90 வந்துட்டீங்களா? அப்போ 175 கஷ்டம். நடுவில் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஹையஸ்ட் சொன்னது 2 நாள்ல ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 175. அப்படியே இப்பதான் ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு கம்பெனி இப்பதான் போனது, மார்ச்லயே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 158 160 இருந்தது. ஒருத்தர் தான் 175 சார். சார் ஓவரா மேடம் சொல்லுங்க, என்ன பண்ணணும்? நான் இப்போ எப்படி பண்ணலாம்? ரேட்டை செலக்ட் பண்ணிட்டு இயர் குவான்டிட்டியை செலக்ட் பண்றோம். அப்புறம் ஆட் காலம், அப்புறம் ஸ்டாண்டர்ட் மல்டிப்ளை. அவ்வளவுதான். இப்போ இது அப்படியே மல்டிப்ளிகேஷன். இந்த காலத்துடைய பேர் என்னது? டோட்டல் சேல். சரி, இப்போ எனக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த சேல்ஸ் வேல்யூல we have some values available 2474496.37.
1853,209.62. இதை நான் ரவுண்ட் பண்ணணும்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். சொல்லுங்க, ரவுண்டா ஹோல் நம்பரா மாத்தாதீங்க. ஹோல் நம்பரா மாத்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் ஆகாது, சரியா? ரவுண்ட் ஆஃப் ஆக நான் வேல்யூ மாறாது. இதை ரவுண்ட் பண்ணா இப்ப நீங்க ஃபர்ஸ்ட்ல சொல்லுங்களேன். 2474449 என்ன வரணுங்க? 97 6. அடுத்ததுல 1853,210 வரணும். வெரி குட். ஏன்னா இங்க டாட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கு? 5க்கு மேல இருக்கு. 5க்கு மேல இருந்தா ஒரு வேல்யூ ஆட் ஆகணும். 5 கீழே இருந்தா அதே வேல்யூ மெயின்டைன் பண்ணணும். எனக்கு ரவுண்ட் ஆஃப் ஆகணும், ரவுண்ட். ஸோ இந்த காலத்தை செலக்ட் பண்ணி நீங்க தான் சொல்லணும். நான் இப்போ டிரான்ஸ்ஃபார்மலுக்குள்ள போனாலும் ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஆடு காலத்துக்குள்ள போனாலும் ரவுண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் எதை யூஸ் பண்ணலாம்? ஆடுக்கு போய் ரவுண்டா, டிரான்ஸ்ஃபார்முக்கு போய் ரவுண்ட்? டிரான்ஸ்ஃபார்முக்கு போய் ரவுண்ட். சூப்பர். இதுதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டிரான்ஸ்ஃபார்முக்கு போய் ரவுண்டு. ஏன்னா ஆடுக்கு போய் ரவுண்ட் கொடுத்தா என்ன ஆகும்? பக்கத்துல ஒரு காலம் வரும். வெரி குட். இங்க தான் எனக்கு வரணும். ஸோ நீங்க சொன்னது கரெக்ட். டிரான்ஸ்ஃபார்ம்ல போயிட்டு ரவுண்டிங். 3 விதமான ரவுண்டிங். ரவுண்ட் அப், ரவுண்ட் டவுன். ரவுண்ட் அப்னா என்ன அர்த்தம்? டாட்டுக்கு அப்புறம் எந்த வேல்யூ இருந்தாலும் சரி ஒரு வேல்யூ மேலதான் வரும். 971035 அப்படி எல்லாத்துக்குமே ஒன்னு மேல போயிடும். எல்லாத்துக்குமே ஒன்னு டவுன்வர்ட்ஸா வந்துடும். ரவுண்ட் டவுன். ஆனா இந்த ரவுண்டு நம்ம டாட்டுக்கு அப்புறம் என்ன வச்சிருக்கோம்னு பார்க்கும். அதுக்கேற்ற மாதிரி ரவுண்ட் பண்ணும். ஸோ லெட் அஸ் கோ ஃபார் ரவுண்ட். டெசிமல் பிளேசஸ். எங்க ரவுண்ட் பண்ண போறீங்க? டெசிமல் பிளேசஸ், அதாவது இந்த டாட்டுக்கு அப்புறம். இந்த டாட்டுக்கு அப்புறம் என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கணும். 5க்கு மேல இருந்தா ஒன்னு இன்க்ரீஸ் பண்ணுங்க. 5 கம்மியா இருந்தா அதே வேல்யூ டாட். ஆக்சுவலா இந்த 3ன்றது முதல் டெசிமல், 7ன்றது ரெண்டாவது டெசிமல், இந்த டாட்ன்றது 0th டெசிமல், அந்த 0. ஸோ அப்போ நீங்க என்ன கொடுக்கணும்? 0ன்னு கொடுக்கணும். 0ன்றது தான் அந்த டாட் இருக்கிற ஏரியாவுக்கு பேரு 0. அந்த டாட் வைக்கிறோம் இல்லையா, அதான் 0. ஸோ அப்போ அந்த டாட்டுக்கு அப்புறம் என்னன்றதை பார்க்கும். 6க்கு மேல இருந்துச்சு, 5க்கு மேல இருந்துச்சுன்னா ஒன்று மேலே ஏறிடும். இல்லைன்னா அதே வேல்யூவை மெயின்டைன் பண்ணும். ஓகே, எஸ். ரவுண்ட் ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க. நீங்க சொன்ன மாதிரி 2474496 18353,210 ரவுண்ட் ஆஃப். எக்ஸல்ல நீங்க பண்ணலாம், பக்கத்து காலம்ல தான் பண்ண முடியுமே தவிர அங்கேயே பண்ண முடியாது. கரெக்டா? ரவுண்டிங் பண்ணி ரவுண்டுன்னு ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பக்கத்துல தான் கொண்டு வர முடியுமே தவிர அங்கேயே நீங்க பண்ண முடியாது. எக்ஸல்ல அங்கேயே எப்படி சார் பண்ணுவீங்க? ஃபார்வர்டு போய் எடுத்துருவீங்க. ஆனா அது வேல்யூ அங்கதான் சார் இருக்கும். வேல்யூ அங்கதான் இருக்கும். நீங்க டோட்டல் பண்ணி பாருங்களேன், தப்பான ஆன்சர் வரும். அது நீங்க என்ன பண்றீங்க? டெசிமலை எடுக்கிறீங்களே தவிர வேல்யூ போல, வேல்யூ அப்படிதான் இருக்கும். நீங்க ஒரு பிவட்டோ ஒரு சம்மோ போட்டு பாருங்களேன், அந்த வேல்யூ டோட்டல் பண்ணி தான் சம்மு வரும். அப்போ சரியா ரவுண்ட் ஆகணும். நம்ம மறைச்சி வைக்கிறோமே தவிர எடுக்கல. நீங்க டெசிமலை எடுத்து விட்டீங்கன்னா மறைச்சிடுறீங்கன்னு அர்த்தம் டெசிமலை. ஆனா அந்த டெசிமல் அங்கதான் இருக்கும். நீங்க ஒன்னா செலக்ட் பண்ணி டோட்டல் பாருங்களேன். இப்போ எக்ஸலுக்கு போக முடியாது, இல்லைன்னா நான் காமிச்சிருவேன். டோட்டல் பார்த்தீங்கன்னா அது டோட்டலோட தான் வரும். ஸோ அது பண்ண முடியாது நீங்க எக்ஸல்ல. ரவுண்டு பக்கத்து காலம் ஈக்குவல் டு ரவுண்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதில் பண்ணலாம். ஆனால் ஆன்சர் பக்கத்தில் தான் வரும், அங்கே வராது. டிவைட் பண்ணி அங்கேயே டிவைட் பண்ணுங்க. அப்படியே போட்டு இங்கேயே டிவைடு, இங்கேயே ஆடு, சப்ராக்ட்லாம் இருக்கு பாருங்க. நான் அது சொல்லிடுறேன். பக்கத்து காலம்லையும் பண்ணலாம், இங்கேயும் பண்ணிடலாம். இப்போ டிவைடுக்கு பதிலாக சப்போஸ் நான் இதை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு டாக்ஸ் வரணும், இங்கேயே வரணுமா பக்கத்து காலம் வரணுமா டிசைட் பண்ண. சார் இங்கேயே வரணும்னா அவருக்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம்ல போயிடுங்க. பக்கத்து காலம் வரணும்னா ஆடுக்கு போயிடுங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த டோட்டல் சேல்ஸ்ல இருந்து எனக்கு ஒரு 18% டாக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடி. 18% டாக்ஸ் ஃப்ரம் திஸ் டோட்டல் சேல்ஸ். ஆடு காலம் ஸ்டாண்டர்ட்ல போயிட்டு மல்டிப்ளை வித் வாட்? 18 ஜிஎஸ்டி எவ்வளவுதானே? 18%. இப்படியும் பண்ணலாம். அவன் கண்டிப்பா அடிக்கணும் சார். டிவைட் இல்லைன்னா 0.018 பண்ணலாம். இல்லை இன்னொரு மெத்தட் இருக்கு. ஸ்டாண்டர்ட்ல போயிட்டு இங்க பர்சன்டேஜ்னே இருக்கு பாருங்களேன், அந்த பர்சன்டேஜை செலக்ட் பண்ணி வெறும் 18 அடிச்சாலும் ஓகே தான். ரெண்டும் ஒண்ணுதான். மல்டிப்ளை வித் 18%, பர்சன்டேஜ் 18, அதோட 18%, ரெண்டும் ஆன்சர் ஒன்று தான் வரப்போகுது. இல்லை நீங்கள் உங்களுக்கு 0.18 எது கம்ஃபர்டபுளாக போட்டுக்கு. ஸோ ஸ்டாண்டர்டில் போயிட்டு மல்டிப்ளை 18% ஒன்று, இல்லைனா 18 ஆகிடும். 18%, 18%. இதே கான்செப்ட் தான் சார். நீங்கள் அந்த டிவைடுக்கெலாம் போட்டுக்கலாம். 1000 டிவைட் பண்ணுங்க, 1 lakh டிவைட் பண்ணுங்க.
இங்க பாருங்க பக்கத்து காலம்ல நமக்கு டாக்ஸ் வேல்யூ இதை மாத்திக்கிறேன். டாக்ஸ் வேல்யூ இந்த மாதிரி என்னென்ன ஃபார்முலாஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் பவர் குவரியில ஒரு தடவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ரா டேட்டா மட்டும் எக்ஸல்ல இருந்து வரட்டும். மற்றது எல்லாத்தையும் பவர் குவரியில ரெடி பண்ணி வச்சுங்க. ரொம்ப ஈஸியா எஃபிஷியண்டா வேலை செய்யலாம். சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆச்சு பவர் குவரி வந்து, இன்னும் நம்ம யூஸ் பண்ணல. இனிமேலாவது யூஸ் பண்ணுங்க. 16 இயர்ஸ் போனது போகட்டும். இதுக்கு மேலேயும் இது யூஸ் பண்ணாம விட்டுறாதீங்க. ஆஃப்டர் திஸ் செஷன், இந்த செஷன் முடிஞ்சு 2010ல இருந்தே வந்துச்சு. பட் இவ்வளோ ஃபெசிலிட்டி இல்லை. அப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஃபெசிலிட்டி, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. சில கண்டிஷனல் காலம்லாம் அங்கே கிடையாது. இந்த க்ரீன்லாம் அப்போ வராது பழைய வெர்ஷனில். நம்ம தான் மேனுவலாக கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் லேட்டஸ்ட் வெர்ஷனில் வந்துருக்கு. பட் பவர் குவரி 16 வருஷமா இருக்கு. 2010ல இருந்து இருக்கு. ஓகே, ஆட் பண்றது ஈஸி, மல்டிப்ளை பண்றது ஈஸி, டிவைட் பண்றது ஈஸி. அடுத்தது ஒரே ஃபார்முலால ஒரு 2-3 யூஸ் பண்ணலாமா? இப்போ 2 காலத்தை செலக்ட் பண்ணி மல்டிப்ளை கொடுக்குறோம், ஒரு 4 காலத்தை செலக்ட் பண்ணி ஆட் பண்றோம், ஒரு காலத்தை செலக்ட் பண்ணி டிவைட் பண்றோம். இப்போ ஒரே ஃபார்முலால எனக்கு 2-3 ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். ஒரு உதாரணம் எக்ஸாம்பிளுக்கு பேபி கொஞ்சம் சைஸ் சின்னது பண்ணிக்கிறேன். பிளான்ட் குவான்டிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஐ ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் பிளான்ட் இயர் குவான்டிட்டி. இன்னொன்று இயர் குவான்டிட்டினே ஒரு காலம் இருக்கு. 2 காலம் இருக்கு. பிளான்ட் இயர் குவான்டிட்டின்னு ஒரு காலம் இருக்கு, இயர் குவான்டிட்டி. பிளான்ட் ஆக்சுவலா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நம்பருக்கு வெஸ்ட் ரீஜன்ல 705 அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலா பண்ணது எவ்வளோனா 697. பிளானோட கம்மியா இருக்கு. ஸோ இது பிளானு, இது ஆக்சுவல். ஸோ பிளானோட ஆக்சுவல் கம்மியா இருக்கு. இதை பேஸ் பண்ணி நான் ஒரு ஃபார்முலா இங்க கொண்டு வர போறேன். வேரியன்ஸ், பட்ஜெட் வேரியன்ஸ் ஆர் ஆக்சுவல் வேரியன்ஸ். அதாவது நம்ம பிளான் படி போயிட்டு இருக்கோமா இல்லையா, நெகட்டிவா பாசிட்டிவா. பிளானை அச்சீவ் பண்ணிட்டோம்னா பாசிட்டிவ், பிளானை அச்சீவ் பண்ணலாம் நெகட்டிவ். ஸோ நாம ஒரு ஃபார்முலா எழுத போறோம். என்ன ஃபார்முலான்னா, வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா. வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் மைனஸ் பிளான் டிவைடட் பை பிளான். இதுதான் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அதாவது ஒரே ஃபார்முலால 2 வருது பாருங்க எனக்கு. ஒன்று சப்ராக்ஷன், இன்னொன்று டிவிஷன். ஸோ 2த்தை சப்ராக்ட் பண்றதுனா ஈஸி. 2 காலத்தை செலக்ட் பண்ணி ஆடு காலம்ல சப்ராக்டும் போட்டலாம். 2 காலத்தை டிவைட் பண்றது ஈஸி தான். பட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? சப்ராக்டும் பண்ண போறோம், டிவைடும் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். ஆடு காலம், அதே ஆடு காலத்துக்கு போயிடுங்க. கஸ்டம் காலம்ஸ், நேற்று கால்குலேட்டட் ஃபீல்ட் யூஸ் பண்ணீங்க இல்லையா பிவட்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். கஸ்டம் காலம், ஆடு காலம்ல போயிட்டு கஸ்டமைஸ்டு காலம். கஸ்டம் காலம், அந்த காலத்துடைய பேரு என்ன கொடுப்போம்? வேரியன்ஸ் வச்சுக்கலாம். வேரியன்ஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ஆக்சுவல். ஆக்சுவல்ன்றது அந்த இயர் குவான்டிட்டி நம்ம உருவாக்கணும் இல்லையா, அந்த இயர் குவான்டிட்டி. ஸ்பெல்லிங் தெரிஞ்சா டைப் பண்ணுங்க. பட் எனக்கு ஸ்பெல்லிங் தெரியாது, இங்க இருக்கு. என்ன பண்ணலாம்? நேற்று கால்குலேட்டர் ஃபீல்ட்ல கூட பண்ணீங்க. இந்த இயர் குவான்டிட்டி நான் இங்க கொண்டு வரணும். என்ன பண்ணலாம்? டபுள் கிளிக் பண்ணுங்க. வெரி குட். டபுள் கிளிக் பண்ணுங்க, இல்ல இன்சர்ட் கொடுங்க, எது பண்ணாலும் ஓகே தான். இயர் குவான்டிட்டியை டபுள் கிளிக் அடிங்க. இயர் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் மைனஸ் பிளான்ட். பிளான்ட் குவான்டிட்டியை டபுள் கிளிக் அடிங்க. டிவைடட் பை பிளான்ட் இயர் குவான்டிட்டி. ஆக்சுவல்ன்றது அந்த இயர் குவான்டிட்டி, அதான் என்னோட ஆக்சுவல் குவான்டிட்டி. பிளான் பண்ணது ஒரு குவான்டிட்டி. ஸோ பிளான் டிவைடட் பை பிளான். நீங்க தான் சொல்லணும் என் ஃபார்முலா கரெக்டான்னு. கரெக்டா ஃபார்முலா? தப்பா? ஏன் பிராக்கெட் போடணும்? வெரி குட். ஏன்? ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். வெரி குட். அத்தா மாதிரி ஞாபகம் இருக்கா? பாட்மாஸ், BODMAS. B-na bracket, O for off, to the power of the A square, B cube, power of கொடுப்போம் இல்லையா அது. D for division, M for multiplication, A for addition, S for subtraction. So அந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா என்னோட ஃபார்முலால 2 விஷயம் இருக்கு. ஒன்று டிவிஷன்,
இன்னொன்று சப்ராக்ஷன். ஸோ பாட்மாஸ் தியரி படி எது ஃபர்ஸ்ட் வருது? முதல்ல டிவைடு, அப்புறமா தான் சப்ராக்ட். ஸோ அப்போ முதல்ல டிவைட் பண்ணிட்டு அப்புறம் வந்து தான் சப்ராக்ட் பண்ணோம், விச் இஸ் ராங். அது தப்பு. எனக்கு முதல்ல சப்ராக்ட் பண்ணணும், அப்புறமா தான் டிவைட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் சொன்னது கரெக்டு. முதல்ல ஒரு பிராக்கெட்டை போடுவோம். இதுக்கு முன்னாடி இயர் குவான்டிட்டிக்கு முன்னாடி போயிட்டு ஒரு பிராக்கெட்டு, இந்த டிவைடுக்கு அப்புறம் வந்து ஒரு முன்னாடி போயிட்டு ஒரு க்ளோஸ் பிராக்கெட். ஸோ பாட்மாஸ் தியரி படி முதல்ல பிராக்கெட்ல இருக்கிறது தான் வேலை செய்யும். ஸோ முதல்ல பிராக்கெட் எதுல இருக்கு? மைனஸ். ஸோ அதை சப்ராக்ட் பண்ணிட்டு தான் அப்புறமா வந்து டிவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சப்ராக்ட், அப்புறமா டிவைட். ஓகே, இதுக்கும் பவர் கொரிக்கும் சம்பந்தம் இல்லை. இது நார்மல் அரித்மெட்டிக்கல் மேத்தமெட்டிக்கல் தியரி. உலகத்தில் எந்த மேத்தமெட்டிக்கல் அரித்மெட்டிக்கல் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இந்த பாட்மாஸ் தியரி படி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, பர்ஃபெக்ட். ஓகே, கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பர்சன்டேஜா வரலை, என்ன பண்ணலாம்? ஒன்று, முதல் கான்செப்ட் டிரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு டிடெக்ட் டேட்டா டைப் கொடுத்து பார்ப்போம். என்கிட்ட அது கொடுத்தாலும் அது மாறாதுன்னு தான் நினைக்கிறேன். ஒன்று பவர் கொரி மேனுவலாக பண்ணணும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணணும், பண்ண முடியல. ஸோ நம்ம டிடெக்ட் டேட்டா டைப் கொடுத்தா பண்ணுதான்னு பார்ப்போம், அப்பவும் பண்ண முடியல. அப்போனா நம்ம என்ன பண்ணலாம்? நான் சொன்னேன், மூணாவது ஸ்டெப்பு நம்ம உள்ளே வர போகிறோம். இந்த இடத்துல இந்த 1 2 இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி என்னவா பண்ணலாம்? பர்சன்டேஜாக மாற்றிக்கலாம். பட் ஒரே ஒரு சின்ன இதுனா, நான் ஏற்கனவே சேஞ்ச் டைப் மாற்றிட்டேன். நீங்கள் இப்போ திரும்ப வேற மாற்றுறீங்க. அதை புதுசாக மாற்றணுமா இல்லை இருக்கிறதே மாற்றி விட்டோம் இங்கேயே மாற்றிடலாமா? அதாவது ஏற்கனவே நம்ம பவர் கொரி பண்ணியிருக்கு, இப்போ நீங்கள் வேற திருப்பி பர்சன்டேஜாக மாற்றுறீங்க. அது தனி ஸ்டெப்பாக பண்ணணுமா இல்லை இதுலேயே பண்ணிட்டோம்? இதுலேயே பண்ணிவிடுங்க. எதுக்கு தனியாக ஒரு ஸ்டெப்பு? அங்கேயே பண்ண. அதான் இப்போ எரர் ஒன்று வரும். எரரில் வார்னிங் கொடுக்கும். பர்சன்டேஜ் பாருங்கள், சேஞ்ச் காலம் இப்போ தான் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டெப்பை புது ஸ்டெப்பாக பண்ணிட்டோமா இல்லை அங்கேயே பண்ணிடுங்க. எனக்கு ஓகே, என்ன சரியாக பண்ணல இல்லையா? ரீப்ளேஸ், அவ்வளோ. ஸோ இப்போ பர்சன்டேஜாக மாறிடுச்சு பாருங்க. எங்கெல்லாம் இந்த பர்சன்டேஜ் நெகட்டிவாக இருக்கோ அங்கெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணலன்னு அர்த்தம் பிளானை. எங்கெல்லாம் பாசிட்டிவாக இருக்கோ அச்சீவ் பண்ணிட்டோன்னு அர்த்தம். நெகட்டிவாக இருக்கோம், ஒரு 1% பிளானு கிட்ட வந்துட்டோம். 1% தான் கம்மி பிளானை விட. ரெண்டாவது பாருங்க, ஒரு 4% பிளானை விட 4% பெட்டராகவே பண்ணியிருக்கோம். ஆக்சுவல் வர்சஸ் பிளான், பட்ஜெட் வர்சஸ் ஆக்சுவல், அது எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு அடுத்தது இஃப் ஃபங்க்ஷன் பார்த்துருவோம். ஸ்டார்டிங்லாம் இங்கே இருக்கு சார், ஆனால் தேவையில்லை. அதெல்லாம் நீங்கள் எக்ஸல்லே பண்ணி இங்கேயே இருக்கு எல்லாமே. இங்கே கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டார்டிங், அசெண்டிங், டிசெண்டிங் வழக்கமாக எக்ஸல்ல பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் இங்கே பண்ணணும்னு அவசியம் இல்லை சார். ஸ்டார்டிங்கில் அங்கே பண்ணிக்க. ஏன்னா இங்கே பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த ஸ்டார்டிங்கும் ஒரு ஸ்டெப்பாக ஆட் ஆகிடும். எவனா பண்ணிக்க. சரி, இப்போ நாம கண்டிஷனல் ஜோன் வைஸ் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஜோனுக்கு ஏற்ற மாதிரியும் மேபி ஒரு டிராவல் எக்ஸ்பென்சஸ், லாஜிஸ்டிக் காஸ்ட் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. டிராவல் எக்ஸ்பென்ஸே எடுத்துக்கலாம். எனக்கு ஒவ்வொரு ஜோனுக்கு ஏற்ற மாதிரியும் டிராவல் எக்ஸ்பென்சஸ் மாறிக்கிட்டே இருக்கும். சவுத் ஜோனாக இருந்தால் வேற எக்ஸ்பென்ஸு, நார்த்தாக இருந்தால் வேற, ஈஸ்டாக இருந்தால் வேற, வெஸ்டாக இருந்தால் வேற. ஸோ இதுக்கு எக்ஸல்ல இஃப் கண்டிஷன் போடுவோம். பவர் கொரியில் எப்படி பண்ணலாம்? ஆட் காலமுக்கு போயிடுங்க. ஆட் காலம், கண்டிஷனல் காலம் இங்க இருக்கு பாருங்க. கண்டிஷனல் காலம், ஆட் காலம், கண்டிஷனல் காலம். ஸோ கிளிக் ஆன் தட் கண்டிஷனல் காலம். ஸோ அந்த கண்டிஷனல் காலம்ல கிளிக் பண்ணீங்கன்னா அந்த காலத்துடைய பேர் என்ன? மேபி என்ன சொன்ன? டிராவல் எக்ஸ்பென்சஸ். ஓகே, இஃப் அதுவே இஃப் போட்டுச்சு பாருங்க. எக்ஸல் இருந்தால் நீங்கள் ஈக்குவல் டு இஃப்னு போடணும். இஃப் எந்த காலத்தை பேஸ் பண்ண போறீங்க கிளிக் பண்ணா அந்த காலம் நேம் லிஸ்ட் ஆகுது. ஜோன், இந்த ஜோன் நீங்க செலக்ட் பண்ண அந்த ஆபரேட்டர் தானாவே இங்க வந்துச்சு பாருங்க. ஈக்குவல், டஸ் நாட் ஈக்குவல், பிகின்ஸ், எண்ட்ஸ் வித்னு. இது மாறும் ஆக்சுவலா. நீங்க நான் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்றதுனால ஈக்குவல், டஸ் நாட் ஈக்குவல்னு வந்திருக்கு. இதுவே நான் நம்பரை செலக்ட் பண்றேன்னு வச்சுங்களேன்,
அப்போ இங்கே மாறி இருக்கும் பாருங்க, கிரேட்டர் தென் லெஸ் தென்னு மாறி இருக்கும். டேட்டா செலக்ட் பண்ணால் பிஃபோர் ஆஃப்டர்னு மாறும், அதுக்கேற்ற மாதிரி மாறிடும் அதுவே. ஸோ நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம், ஜோன் ஈக்குவல் டு, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த காலத்தை பேஸ் பண்ணி இன்னொரு காலத்தை செக் பண்ணணும்னு வச்சுக்கலாம். இப்போ நான் சொன்னேன் ஆக்சுவலும் பிளானு, ஆக்சுவலோட பிளான் அதிகமாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த வேல்யூவில் என்டர் வேல்யூ செலக்ட் காலம், ஒன்று வேல்யூவை என்டர் பண்ண போறீங்களா இல்லை இன்னொரு காலத்தை வச்சு செலக்ட் பண்ண போறீங்களா, இன்னொரு காலத்தை வச்சு அப்படின்னா நீங்கள் செலக்ட் காலம்னு கொடுத்தீங்கன்னா அந்த காலம் இங்கே டிஸ்பிளே ஆகும். அந்த ஆரோவில் செலக்ட் காலம் கொடுத்தா, செலக்ட் காலம் கொடுத்தா தட் காலம் வில் கெட் டிஸ்பிளேடு ஹியர். பட் இப்போ நான் செலக்ட் காலம் இல்லை, ஐம் கோயிங் டு யூஸ் அ என்டர் வேல்யூ. ஞாபகம் வச்சுங்க, கேஸ் சென்சிட்டிவ், கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக கொடுக்கணும். எஸ் கேபிட்டலாக இருந்தால் கேபிட்டலாக தான் கொடுக்கணும். சவுத்து SOUTH சவுத், சவுத்தாக இருந்தால் என்ன வேணும் உங்களுக்கு அவுட்புட்டு, மேபி ஒரு உதாரணம் சும்மா போடுறேன் 1000. சவுத் ஜோனாக இருந்தால் எனக்கு 1000 ரூபா. ஆட் கிளாஸ் அதே ஜோன் ஈக்குவல் டு நார்த்துன்னு வச்சுங்க. இது ஒன்று வெஸ்ட்டு, வெஸ்ட்டாக இருந்தால் ஒரு 2000 ரூபா. ஆட் கிளாஸ் ஜோன் ஈஸ்ட் 3000. ஆட் கிளாஸ் நார்த் ஒரு 4000. ஓகே, ஜோனுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட். இது எக்ஸல்ல 4 இஃப் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஓப்பன் பிராக்கெட் பண்ணணும், டபுள் கோட்ஸ்லாம் வேறு பண்ணணும். இந்த சவுத்து நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்லாம் டெக்ஸ்ட் ஒவ்வொன்றுத்துக்கும் டபுள் கோட்ஸ் பண்ணணும். எக்ஸல்ல 4 பிராக்கெட் ஓப்பன் பண்ணி 4 பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, எனக்கு எதுவுமே வேண்டாம்னா கடைசியாக 0 இல்லை நீங்கள் கொடுக்காமட்டிங்கன்னா நல்லுன்னு வந்துடும் அந்த இடம். ஸோ சவுத் ஜோனாக இருந்தால் 1000, வெஸ்ட் ஜோனாக இருந்தால் 2000, ஈஸ்ட் ஜோனாக இருந்தால் 3000, நார்த் ஜோனாக இருந்தால் 4000. தட்ஸ் ஆல். ஓகே, ஜோனுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட் மாறிக்கிட்டே இருக்கு பாருங்க. காஸ்ட் ஹஸ் சேஞ்ச் பேஸ்ட் ஆன் த ஜோன் வைஸ். சவுத் ஜோன் இருக்கிற இடத்துலலாம் 1000 வந்திருக்கும், நார்த் ஜோனாக இருந்தால் 4000 இருக்குன்னு நினைக்கிறேன், வெஸ்ட் இருந்தால் 2000, ஈஸ்டாக இருந்தால் 3000. இஃப் கண்டிஷன். ஸோ திரும்ப அந்த ஆட் கண்டிஷனல் காலம்ல போயிட்டு இந்த செட்டிங்ஸை கியர் சிம்பிளை கிளிக் பண்ணீங்க, ஃபார்முலாஸ் வேணும்னா மாற்றிக்கலாம் வழக்கம் போல. சொல்லுங்க. டேட்டா மட்டும் கொஞ்சம் பார்க் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் டேட்டா பேஸ் பண்ணி எதுவுமே இல்லை. டேட்டா பேஸ் பண்ணி வேணா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வேற ஒரு எக்ஸசைஸ் எடுத்து நான் டேட்டை பற்றி சொல்கிறேன். ஏஜ் கண்டுபிடிக்கலாம், 2 டேட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதை பற்றி அடுத்த செஷனில், இந்த செஷனில் டேட்டை பற்றி டேட்டு விட்டுருவோம். சம் இஃப், கவுண்ட் இஃப், ஆவரேஜ் இஃப்லாம் நீங்கள் இங்கே பண்ண முடியாது. அதெல்லாம் எக்ஸலில் தான், பிவட்டில் தான். பிவட் போடுறதே சம்மு கவுண்ட் தான் இல்லைங்களா, அதெல்லாம் இங்கே பண்ணுவோம். அக்ரிகேஷன்லாம் இங்கே பண்ண முடியாது. வேற சொல்லுங்க. இந்த கலரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கும் எக்ஸலில் தான் பண்ண முடியும். வேற என்ன மாதிரி ஃபார்முலா ஃபங்க்ஷன்லாம் you want to know, whether we'll see whether we can do it in Power Query itself. Power Queryலே அதை பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். வேற ஏதாவது நீங்கள் ஃபார்முலா ஃபங்க்ஷன், ஆல்மோஸ்ட் முக்கியமான ஃபங்க்ஷன்லாம் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது ஃபார்முலா ஃபங்க்ஷன் இஃப் யூ ப்ரிஃபர் டு யூஸ் இட் இன் எக்ஸல், பிரிக்கிறது கம்பைன் பண்ணுறது பார்த்துட்டோம். ஆடு, டிவைடு, மல்டிப்ளை, சப்ராக்ட், இஃப் ஃபங்க்ஷன், வேற என்ன மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி, அப்பர் கேஸ்லாம் கூட பார்த்தோம், லோயர் கேஸ் பார்த்தோம், ரவுண்டிங் பார்த்தோம், ட்ரிம்மிங் பார்த்தோம், க்ளீன் பண்ணுறது, ட்ரிம் பண்ணுறது, எக்ஸ்ட்ராக்ட் பிரிக்கிறது, எக்ஸ்ட்ராவா ஒரு இது ஆட் பண்ணுறது. ஒரு உதாரணத்துக்கு சும்மா எடுத்துக்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஒவ்வொரு பார்ட் நம்பருக்கு முன்னாடியும் எனக்கு உங்கள் கம்பெனி நேம் ப்ரிஃபிக்ஸ் ஆகணும்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு பார்ட் நம்பருக்கு நேம் முன்னாடியும் BI ஐஃபன் அந்த பார்ட் நம்பர், BI ஐஃபன் அந்த பார்ட் நம்பருக்கு முன்னாடி அந்த நம்ம கம்பெனியோட ஷார்ட் ஃபார்மு ப்ரிஃபிக்ஸ் ஆகும். பட் இதில் ஒரு சேலஞ்ச் என்ன, இந்த பார்ட் நம்பரை பேஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம் தெரியுமா? இந்த பார்ட் நம்பரை பேஸ் பண்ணி லுக்அப் பண்ணி என்ன கொண்டு வந்திருக்கோம், நேமும் ரேட்டையும் கொண்டு வந்திருக்கோம். இப்போ பாருங்களேன், டிரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஃபார்மேட்டில் போகிறேன், டிரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஃபார்மேட்டுக்கு போயிட்டு ஆட் ப்ரிஃபிக்ஸ், ப்ரிஃபிக்ஸ்னா முன்னாடி, சஃபிக்ஸ்னா அப்புறம், ஆட் ப்ரிஃபிக்ஸ் என்னது BI, பிரேக்ஸ் இந்தியான்றது ஷார்ட் ஃபார்ம், BI போட்டு ஐஃபன். ஓகே,
ஸோ எல்லாத்துக்கு முன்னாடி பிஐ வந்துச்சு. இதனால அந்த லுக்கப் அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டால் ஒரு அஃபெக்ட் ஆகுது, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இதுவே எக்ஸல்ல பண்ணீங்கன்னா எரர் அடிக்கும். ஏன்னா அந்த லுக்கப்பை நம்ம முன்னாடி எழுதிட்டோம், இந்த ப்ரிஃபிக்ஸை பின்னாடி பண்ணியிருக்கோம். அந்த ஆர்டரில் தான் வேலை செய்யும். ஸோ கரெக்டாக பக்காவாக அந்த ஆர்டரில் வேலை செய்யும், ஒரு ப்ராப்ளமும் வராது பவர் கொரி. சொல்லுங்க, இப்போ நீங்க தான் சொல்லணும். திரும்பவும் பவர் கொரிக்கு நான் ஃபார்முலா ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன், வேற கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் அடுத்ததுக்கு. அதனால வேற ஃபார்முலா ஃபங்க்ஷன் மேபி டேட் மட்டும் ஐ எம் பாசிங் இட். டேட்டை தவிர வேற ஏதாவது நீங்க இருந்தால் சொல்லணும். You want to know any other formula function in Excel? We'll try to do it in Power Query itself. அது இருக்கா? No. அதான் சொன்னேன், அதெல்லாம் இங்க பண்ண முடியாது. கலரிங்லாம் இங்க கிடையாது சார். கலர்லாம் அங்கதான், எக்ஸல் தான். கலரிங் பண்றது, சார்ட் போடுறது, அதெல்லாம் கண்டிஷன்ல வர வேண்டிய கான்செப்டே கிடையாது. கலரே நீங்க போட முடியாது, அதெல்லாம் எக்ஸல் தான். அதான் ரீப்ளேஸ் வேல்யூ, ரீப்ளேஸ் எரர். எரர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, ரீப்ளேஸ் எரர். எரர் இருந்தால் என்ன பண்ணணுன்றது இங்கே கொடுத்துடலாம். இதுதான் இஃப் எரர். அதான் இந்த ரீப்ளேஸ் வேல்யூ நல்ல எல்லாம் 0 போட்டோமே, அதுவே இஃப் எரர் தான் கிட்டத்தட்ட. VLOOKUP அடுத்த லெவல் ஒன்று இருக்கு. 2 காலத்தை மேட்ச் பண்ணி பண்றது ஒன்று இருக்கு, இன்னொரு இருக்கு. அது அடுத்தது பார்ப்போம், நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். சரி, வேற ஏதாவது ஞாபகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. மேபி கடைசியில டைம் இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம், வேற ஏதாவது ஃபார்முலா இருந்துச்சுன்னா. இப்போதைக்கு நான் இதை லோடு பண்ண போறேன், நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். இப்போ ஹோம் டேப்ல போறேன். இந்த டேபிள நான் லோட் பண்ண போறேன் எக்ஸல்ல. ஹோம் டேப், க்ளோஸ் அண்ட் லோடு 2. சொல்லுங்க, இப்பதான் நீங்க கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா இல்லையா எனக்கு புரியும். ஒன்லி கிரியேட் கனெக்ஷன், ஆட் டேட்டா மாடலை டிக் பண்ணலாமா கூடாதா? கரெக்டா சொல்லுங்க. இது தெரிஞ்சிச்சுனா தான் நீங்க கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு எனக்கு ஓரளவு புரியும். ஆட் திஸ் டேட்டா மாடல் டிக் பண்ணலாமா கூடாதா? ஏன் பண்ணணும், ஏன் பண்ணக்கூடாது? அது அப்டேட் ஆகும் போது அப்டேட் ஆகணும். நீங்க ஆட் பண்ண அப்டேட் ஆகணும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. அந்த 2 டேபிள்ல எதை பேஸ் பண்ணி நாம ரிப்போர்ட் பண்ண போறோம்? 2த்தையும் பேஸ் பண்ணியா இல்ல ஏதாவது ஒன்று பேஸ் பண்ணியா? எதை பேஸ் பண்ணி? பார்ட் சேல்ஸ் மாஸ்டர்ல அதுல இருக்கக்கூடிய தேவையான காலத்தை நம்ம ஏற்கனவே இங்க கொண்டு வந்துட்டோம். அதனால பார்ட் சேல்ஸ் ட்ராக்கர் எனக்கு லோட் ஆக வேண்டாம். ஆட் திஸ் டேட்டா மாடலை டிக் பண்ண கூடாது. எனக்கு அந்த சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் மட்டும்தான் வேணும். அதுல என்னென்ன காலம் தேவையோ அதை நம்ம ஆல்ரெடி கொண்டு வந்து இங்க மேப் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டோமே. எதுக்கு அந்த டேபிள் இப்போ? அதனால அந்த டேபிளை லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்க என்ன பண்ணணும், ஒன்லி கிரியேட் கனெக்ஷன் கொடுத்துட்டு இதுல என்ன பண்ணோம், இந்த சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனை மட்டும் ரைட் கிளிக் பண்ணி லோடு டு டேட்டா மாடல். புரிஞ்சிச்சா? இதுல என்ன கன்ஃபியூஷன் இருக்கா? அண்டர்ஸ்டுட்? வெரி குட். அதனால சொன்னேன், இந்த கான்செப்ட் கரெக்டா புரிஞ்சுங்க. லோட் பண்றதுனால ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது எரர் அடிக்க வேண்டாம். ஒரு எரர் அடிக்காது. தேவையில்லாம 2 டேபிள் லோட் ஆகும், உங்க ஃபைல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், நமக்கு கன்ஃபியூஷன். நாளைக்கு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணும்போது 2 டேபிளும் வந்து நிற்கும். எதை பேஸ் பண்ணி ரிப்போர்ட் பண்றது, எந்த பார்ட் நம்பரை எடுத்துக்கிறது, டிராக் பண்ணும்போது நமக்கு கன்ஃபியூஷன்லாம் வரும். அதனால லோட் பண்ணாம லோட் பண்றதுனா பண்ணலாம், பட் என்ன கேட்டா தேவையில்லை. இப்போ போய் பண்ணிக்க, 2த்தையும் லோட் பண்ணா கூட இதை போய் லோட் 2 எடுத்து விட்டுருங்க, அவ்வளவுதான். இந்த டிக்கெட் எடுத்து விட்டுருங்க. 2 இருந்தா ஓகே. போனதெல்லாம் 6 டேபிளுக்கு மர்ஜி பண்ணீங்க, அப்போ 5த்துல போய் எடுக்கணும். அதுக்கு முதல்லயே அங்க பண்ணிட்டா ஈஸி. இல்லைன்னா 5த்துலயும் போய் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகே, கிளியர்? இந்த கிளியர் ஓகே எல்லாம் கேட்கறேன்னா என்ன அர்த்தம்? ஏதோ உங்களுக்கு டாஸ்க் கொடுக்க போறேன்னு அர்த்தம். அடுத்தது ஓகே. ஸோ சேவ் பண்ணுவோம். ஃபைல், சேவ் ஆஸ். ஹேபிட் ஆஃப் எ டீச்சர் ஆர் எ ட்ரெய்னர் இஸ், ஒரு டீச்சர் ட்ரெயினரோட வேலை என்னன்னா
ஈஸியான வேலைலாம் அவர் பண்ணிட்டு கஷ்டமான வேலையை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருவார். வாத்தியாரோட வேலையா தான் ஈஸியான கணக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு கஷ்டமான கணக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருவார். உங்களுக்கு கஷ்டம் இல்லை, நீங்களாம் ஈஸியாக பண்ணிடலாம். நான் சேவ் பண்ணிக்கிறேன் அந்த ஃபைலை முதல்ல. 13 வெரி குட் சார், நம்பரே ஞாபகம் வச்சிருக்கீங்க, நான் மறந்துட்டேன். 13 பார்ட் சேல்ஸ் ட்ராக்கர், வெரி குட். வந்துட்டோம் கிட்டத்தட்ட 13. இன்னும் எவ்வளோ 5 இருக்கு, அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். இனிமேல் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. அடுத்தது கொஞ்சம் இது இருக்கும், அதுக்கப்புறம் ஈஸி தான் இனிமேல். ஓகே, க்ளோஸ் திஸ் ஃபைல். இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிப்போம். லெட் அஸ் க்ளோஸ் திஸ் ஃபைல். இப்போ அடுத்தது 13 முடிச்சாச்சு. 14 அசெட் மெயின்டெனன்ஸ். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். 2 ஷீட் இருக்கு. அசெட் மாஸ்டர், அசெட் ஐடி, அசெட் நேமு, கேட்டகரி, பர்ச்சேஸ் ப்ரைஸு, சப்ளையர் நேமு, பர்ச்சேஸ் டேட்டு, வாரண்டி, லொக்கேஷன், டிபார்ட்மெண்ட். இது ஒரு ஷீட்டு. அடுத்த ஷீட்டில் மெயின்டெனன்ஸ் இருக்கா, டிரான்சாக்ஷன் ஐடி, அசெட் ஐடி, சர்வீஸ் டேட், மெயின்டெனன்ஸ் காஸ்ட், சர்வீஸ் ப்ரொவைடர், இஷ்யூ டைப்பு, மெயின்டெனன்ஸ் டைப்பு, சர்வீஸ் சார்ஜ், டிஸ்கவுண்ட். இது ஒரு டேபிள். 2 டிஃப்ரெண்டான டேபிள் இருக்கு. புது ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் அ ஃப்ரெஷ் நியூ ஃபைல். In this new file, what are you going to do here is, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, yes, using merge query கான்செப்ட் கெட் பண்ணீங்கன்னா லோ டிரான்ஸ்ஃபார்ம். அது நான் இனிமேல் திரும்ப சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். கெட் டிரான்ஸ்ஃபார்ம் காலில இருந்து பண்ணிட்டீங்க, 9-10 தடவை பண்ணிட்டீங்க. ஸோ அந்த ஃபைலை கெட் பண்ணணும். எது இப்போ நான் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த ஃபைலை கெட் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் யூசிங் மர்ஜ் கொரி மூலமா கொஸ்டின் நல்லா பாத்துங்க. இன் டேபிள் மெயின்டெனன்ஸ் ரெக்கார்டுன்ற டேபிள்ல எனக்கு இந்த காலம்ல கொண்டு வரணும். என்னென்ன காலம்? அசெட் நேம், கேட்டகரி, வாரண்டி எக்ஸ்பைரி, லொகேஷன், டிபார்ட்மெண்ட். இந்த காலத்தை அந்த டேபிள்ல இருந்து இந்த டேபிளுக்கு கொண்டு வரணும். மர்ஜ் கொரி லுக்அப் மூலமா போன தடவை கொண்டு வந்தீங்கன்னா நேம் ரேட்டு, அதே மாதிரி இந்த காலத்தை எல்லாத்தையும் நீங்க இங்க கொண்டு வர போறீங்க. மெயின்டெனன்ஸ் ரெக்கார்டுன்ற டேபிள்ல வரணும் அவுட்புட். கீழே இருக்கு சார் அவுட்புட், மேலே கொஸ்டின் இருக்கு பாருங்க. அசெட் நேம், கேட்டகரி, வாரண்டி எக்ஸ்பைரி, லொகேஷன், டிபார்ட்மெண்ட். 2 காமனான காலம் எது நீங்க டிசைட் பண்ணிக்கீங்க. What is the common column between the table you design? அது அசெட் மாஸ்டர் டாட் இன் வராம பண்ணலாமா? அசெட் மாஸ்டர் டாட் Asset master. Sir? Asset master asset ID in the table maintenance record in the table. Master garden was there.
மாஸ்டர் வரக்கூடாது. Yes. How to do this? வழக்கம் போல data, get data from file, Excel workbook, என்ன file அது, asset maintenance, import, select both the sheet, multi itemsல போயிட்டு ரெண்டு ஷீட்டும் செலக்ட் பண்ணிடுவோம். Transform data, it's loading to Power Query. டேட்டா கிளீனா இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துருவோம். அசெட் மாஸ்டர்ல எல்லாம் கிளீனா இருக்கு, மெயின்டெனன்ஸ் ரெக்கார்ட்லயும் கிளீனா இருக்கு. சொல்லுங்க, நான் இப்ப எங்க கர்சர் வைக்கணும்? மெயின்டெனன்ஸ் ரெக்கார்ட்ல. அப்புறம் மர்ஜ் கொரி, வெரி குட். மர்ஜ் கொரி மேல மெயின்டெனன்ஸ் ரெக்கார்ட் செலக்ட் ஆயிருக்கு, கீழே அசெட் மாஸ்டர். காமன் காலம் எது? அசெட் ஐடி. அவ்வளவுதான், பக்கா. 500 rows are matching. ஓகே, கடைசியா என்ன பண்ணோம்? இந்த ஆரோ மார்க், டபுள் ஆரோ, அதுல என்னென்ன வேணும் நமக்கு? அசெட் நேமா, அப்புறம் கேட்டகரி, வாரண்டி எக்ஸ்பைரி, லொகேஷன், டிபார்ட்மெண்ட். இந்த நேம் ப்ரிஃபிக்ஸ் ஆகி வரக்கூடாது. இந்த டிக்கை எடுத்துடலாம். இல்லை நிறைய பேர் அதை டிக் பண்ணி விட்டுட்டீங்க, இப்போ எடுக்கணும். என்ன பண்ணலாம்? இந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு சில பேர் உட்காந்து ஒவ்வொன்றுத்தையும் ரீநேம் பண்ணிட்டு இருக்காங்க. அது பண்ண தேவையில்லை. 5 காலத்தையும் டபுள் கிளிக் பண்ணி ரீநேம் அப்படி பண்ண வேணா, இங்க எடுத்துட்டீங்கனாலே போதும். ஓகே, லேட் ஆயிடுச்சானா? ஸ்கோரே வாங்கலையா? எஸ். ஆட் அ காலம். ஒரு புது காலம் ஒண்ணு ஆட் பண்ண போறீங்க. இந்த காலத்துடைய பேரு வாரண்டி எக்ஸ்பைரி. என்ன ஃபார்முலா? If the service date is before or equal to warranty expiry, service date is before or equal to warranty expiry. Yes, அதாவது சர்வீஸ் டேட் வாரண்டி எக்ஸ்பைரிக்கு முன்னாடியே வந்துச்சுன்னா நம்ம சர்வீஸ் பீரியட்ல இருக்கிறோம்னு அர்த்தம். எஸ்ன்னு வரணும், வாரண்டி பீரியட்ல இருக்கிறோம். இல்லைன்னா நோன்னு வரணும். கொஸ்டினும் இருக்கு, ஆன்சரும் இருக்கு. மேல கொஸ்டினும் கீழே ஆன்சர் அப்படியே இருக்கு. நீங்க ஃபார்முலா போட்டா போதும். ஃபார்முலா செட்டிங் சார். சார் ஓகே சார். செட்டிங் சார் ஓகே சார். சார் பாருங்க, ஃபார்முலா ஓபன் பண்ணிங்க. செட்டிங் சார் ஃபார்முலா ஓபன் பண்ணிங்க.
நீங்க பண்ணது அது எல்லா பாட்டும் செட்டிங்ஸ். Okay. Add column, conditional column, காலத்துடைய பேரு warranty status. If column name, என்ன column name? Service data. Service date is before or equal to what? இங்க காணுமே என்ன பண்ணலாம், இங்க வரலையே வாரண்டி எக்ஸ்பைரி. இங்க போயிட்டு என்ன பண்ணணும், செலக்ட் காலம் கொடுத்துட்டு அப்புறமா வாரண்டி எக்ஸ்பைரி. ஒரு காலத்தை வச்சு இன்னொரு காலத்தை செலக்ட் பண்றோம். ஸோ நம்ம சர்வீஸ் டேட்டு வாரண்டி எக்ஸ்பைரிக்கு முன்னாடியே சர்வீஸ் டேட் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம சர்வீஸ் பீரியட்ல இருக்கிறோம்னு அர்த்தம், வாரண்டி பீரியட்ல இருக்கிறோம். இல்லைன்னா நோ, வாரண்டி முடிஞ்சிச்சு. சர்வீஸ் டேட் வந்து வாரண்டி எக்ஸ்பைரிக்கு முன்னாடியே வந்துச்சுன்னா நம்ம வாரண்டி பீரியட்ல இருக்கணும், இல்லைன்னா வாரண்டி பீரியட் முடிஞ்சு போச்சு, நோ. ஓகேவா? Transform the column. Location. Location warehouse டெல்லி, HQ சென்னை அப்படின்னு இருக்கு இல்லையா. எனக்கு வெறும் டெல்லி, சென்னை, மும்பை, பெங்களூர் அப்படின்னு வரணும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். எஸ், வெறும் டெல்லி சென்னை மட்டும் ஞாபகம் முன்னாடி ஸ்பேஸ் இருக்கு சார். சார் சார் சென்னை டெல்லி Sir.
Okay. Location. Location column select பண்ணிட்டு transform, extract, then text after delimited hyphen space. இல்ல அந்த ஸ்பேஸ் விட மறந்துட்டீங்கன்னா அப்புறம் போய் ட்ரிம் பண்ணணும் நீங்க. ஸ்பேஸ் விட ஸ்பேஸ் கொடுத்துருந்தீங்கன்னா ஓகே. இல்லைன்னா நீங்கள் ஃபார்முலா எழுதும்போது சேலஞ்சு வரும். ஸ்பேஸு இல்லை ஓகே, இல்லை இந்த ஸ்பேஸ் கொடுக்க மறந்துட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே டிரான்ஸ்ஃபார்மில் போனீங்கன்னா ஃபார்மேட்டில் போனீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ட்ரிம். ட்ரிம்ன்றது ட்ரிம் பண்ணுறது, தேவையில்லாத டேட்டாவை க்ளீன் அப் பண்ணி ட்ரிம் பண்ணுறது. ஆமாம் நீங்கள் ஆனால் பண்ணிக்கலாம்னு வராது ஸ்பேஸுங்க, அதான் ப்ராப்ளம். நீங்கள் பாருங்கள் இப்போ ஸ்பேஸு இங்கே கொடுத்துருந்தீங்கன்னா ஓகே, சம்டைம்ஸ் அங்கே ஸ்பேஸ் வராது, இல்லை பண்ணுறது தான் பண்ணி. ரைட். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஆட கண்டிஷனல் காலம், ஒரு கண்டிஷனல் காலம் ஆட் பண்ண போறீங்க. அதர் எக்ஸ்பென்சஸ் சிட்டியை பேஸ் பண்ணி, அந்த லொகேஷனை பேஸ் பண்ணி அதர் எக்ஸ்பென்சஸ் மாறப்போகுது. சென்னையா இருந்தா 400, பெங்களூரா இருந்தா 300, புனேவா இருந்தா 350, மும்பையா இருந்தா 375, டெல்லியா இருந்தா 250, மற்ற சிட்டிஸ் என்றால் 0. எஸ், லொகேஷன் வைஸ் சேஞ்ச் ஆகுது. சென்னையா இருந்தா 400, பெங்களூர் 300, 350, Mumbai is 375, Delhi is 250, other cities are 0. Sir, complete sir. Sir. Zero வரக்கூடாது answer. Answer 0 வரக்கூடாது. Sir. Answer 0 வரக்கூடாது. Sir. क्या बोल रहे हैं?
Case sensitive spelling mistakes. நேத்து நீங்க பண்ண ஸ்கோரை பார்த்தா ரோஹித் சர்மா மாதிரி டபுள் செஞ்சுரி அடிப்பீங்க ஒன் டே மேட்ச்ல நினைச்சேன். ஓகே, ஆட் காலம், கண்டிஷனல் காலம். காலத்துடைய பேரு, வாட் இஸ் த நேம் ஆஃப் த காலம் இஸ் அதர் எக்ஸ்பென்சஸ். இஃப் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு அமௌண்ட் ஞாபகம் இல்லை. லொகேஷன் இஸ் ஈக்குவல் டு, ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, வாட் இஸ் இட்? ஃபர்ஸ்ட் ஒன் சென்னை 400 400. ஆட் கிளாஸ் அதே லொகேஷன் ஈக்குவல் டு பெங்களூர் இஸ் 300. ஆட் கிளாஸ் நெக்ஸ்ட் புனேவா, அதே லொகேஷன் இஸ் ஈக்குவல் டு புனே 350. Add a class. Location Mumbai. இன்னும் ஒன்று இருக்கோ? Add a class. Location is equal to Delhi 50. எதுவுமே இல்லைன்னா 0. காப்பி பண்ணிக்கலாம். தனியாக எக்ஸல் ஏதாவது வேற எங்கேயா காப்பி பண்ணி வச்சு நோட் பேடில் காப்பி பண்ணால் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது நோட் பேட் எக்ஸலில் பண்ண முடியாது, அஃப்கோர்ஸ் எக்ஸல் ஓப்பன் ஆகாது இல்லையா. நோட் பேட்லேயோ இல்லை வேர்ட்லேயோ எங்கேயோ இருந்தால் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ பவர் பிஐலாம் ஒரு கான்செப்ட் வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் நாளில் வரும். அங்கே லிஸ்ட் ஆஃப் சிட்டிஸே இங்கே ட்ராப் டவுனில் லிஸ்ட் ஆகிற மாதிரி வந்திருக்கு. இன்னும் பவர் கொரியில் வரல, கூடிய விரையில் வரலாம். இங்கேயே நீங்கள் ட்ராப் டவுனில் செலக்ட் பண்ணுற மாதிரி வந்துடும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சிட்டி நேம் வரும், அதை கிளிக் பண்ணும். 1 by 1 அதை செலக்ட் பண்ணியே பண்ணலாம். ஃபியூச்சரில் வரும், இப்போ கிடையாது. இப்போதைக்கு டைப் பண்ணி தான் ஆகணும், இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி காப்பி பேஸ்ட் தான். ஆக்சுவலாக இந்த டேட்டா ஃபார்மேட் எல்லாமே பாருங்க, இந்த வாரண்டி எக்ஸ்பைரியும் சரி அதர் எக்ஸ்பென்ஸும் சரி கரெக்டான ஃபார்மேட்டில் இல்லை. இதை கடைசியாக மாற்றிடுவோம். நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக டேட்டா டைப்பை கடைசியாக மாற்றிடலாம். அதுக்கு முன்னாடி
maybe the last part of this exercise. The exercise oda kadasi part. Create a column called as total cost. Total cost in ஒரு காலத்தை create பண்ணோம். You have to create a column called as total cost. Maintenance cost plus service charge plus other expenses minus discount. Yes, I think easy. Okay. Add a column, custom column. காலத்தோடைய பேர் என்னது? டோட்டல் காஸ்டா? டோட்டல் காஸ்ட். What is the formula? Maintenance cost. Double click plus service charge plus other expenses. இப்போ ஆட் பண்ணோமே எங்க? மைனஸ் டிஸ்கவுண்ட். பிராக்கெட் தேவைப்படுதா? பிராக்கெட் போட்டாலும் ஓகே, போடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாட்மாஸ் படி முதல்ல ஆட் பண்ணிட்டு தான் சப்ராக்ட் பண்ணோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிராக்கெட் கொடுத்தாலும் ஓகே தான், கொடுக்கலனாலும் ஓகே தான். ஓகே, எஸ். இப்போ இந்த 3 காலமும் ப்ராப்பரான டேட்டா ஃபார்மேட்ல இல்லை, இருக்கு. பாதி மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்க. ஏபிசி 1 2 3, அதர் எக்ஸ்பென்சஸ் ஏபிசி 1 2 3, டோட்டல் காஸ்ட் ஏபிசி 1 2 3. மூணுத்தையும் செலக்ட் பண்ணி ப்ராப்பரான டேட்டா ஃபார்மேட்டா மாத்தணும். என்ன பண்ணலாம்? மூணுமே ஒரே டேட்டா ஃபார்மேட்டா மாத்துறதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம்ல போயிட்டு டிடெக்ட் டேட்டா டைப். சூப்பர், மாறிச்சு. வாரண்டி எக்ஸ்பைரி வந்து ஏபிசி, அதர் எக்ஸ்பென்சஸ் 1 2 3, டோட்டல் காஸ்டும் 1 2 3. அக்கா அந்த ஒரு காலம் மட்டும் மாறும். எந்த காலம்ல கர்சர் இருக்கோ அது மட்டும் மாறும், மற்ற ரெண்டும் மாறாது. திரும்ப போய் மாத்தும். என்டையர் டேபிள் ஷிஃப்ட் கீ பிரஸ் பண்ணி என்டையர் டேபிளை செலக்ட் பண்ணி அப்போ டைரக்ட் டேட்டா டைப். ஓகே, சொல்லுங்க. இப்போ கரெக்டாக சொல்லுங்க. அட்லீஸ்ட் ஹோம்ல போயிட்டு க்ளோஸ் அண்ட் லோடு 2 என்ன பண்ணணும்? கிரியேட் ஒன்லி கனெக்ஷன். அடுத்தது ஆட் டேட்டா மாடல். பண்ணணுமா கூடாதா? நோவா? ஷூர். ஓகே. அப்புறம்
மெயின்டெனன்ஸ் ரெக்கார்ட்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு to add this data to the data model. இந்த கான்செப்ட் மட்டும் கொஞ்சம் புரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கண்டிப்பா பண்ணியே ஆகணும்ல, பண்ணீங்கன்னா பெட்டர். ஃபைல், சேவ் as, browse. $14 with Power Query. இப்போ ஒரு முக்கியமான கான்செப்ட் which is very 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 tough, or even I will use a word called as impossible also. இப்போ அடுத்த எக்ஸசைஸ் ஓபன் பண்ணுவோம். 15 மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல் வெர்சஸ் கம்ப்ளீட்டட். இப்போ ஒரு டேட்டா எடுத்துட்டேன். இது ஒரு சாம்பிள் டேட்டா. இதுல சில மிஷின்ஸ் இருக்கு. மிஷின் ஐடி, மிஷின் நேம், டிபார்ட்மெண்ட், பிளான்டு மெயின்டெனன்ஸ் டேட்டா, டேட்டு, மெயின்டெனன்ஸ் டைப். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் கம்ப்ளீட்டட். சில மிஷின்ஸ்க்கு அவங்க மெயின்டெனன்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க, சில மிஷின்ஸ்க்கு மெயின்டெனன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ஒரு சேலஞ்சுனா, நமக்கு சில மிஷின் ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க, ஆனா இன்னும் மெயின்டெனன்ஸ் கம்ப்ளீட் ஆகாம இருக்கு. ஷெட்யூல் பண்ணிட்டாங்க, ஆனா மெயின்டெனன்ஸ் முடிக்காம சில மிஷின்லாம் இருக்கலாம். சில மிஷின் ஷெட்யூலே பண்ணல, அர்ஜென்ட்டா டக்குன்னு ஏதோ ஒரு நீட்ல டக்குன்னு வந்து அவங்க ஏதோ ப்ராப்ளம் வந்துருக்கு, டவுன் ஆயிருக்கு, ஏதோ இருக்குன்னு சொல்லி உடனே வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மெயின்டெனன்ஸ் இஸ் கம்ப்ளீட்டட். இன்னொன்னு, ஷெட்யூலும் பண்ணி மெயின்டெனன்ஸ் ரெண்டுமே ஈக்குவல். கான்செப்ட் என்னன்னா ரொம்ப சிம்பிள். முதல் ஷீட்ல இருக்கிறது ரெண்டாவது ஷீட்ல இல்லாது, ரெண்டாவது ஷீட்ல இருக்கிறது முதல் ஷீட்ல இல்லாது, அடுத்தது ரெண்டு ஷீட்லயுமே இருக்கிறது, which is combined in both the sheets. மெட்டீரியல் டெலிவரி ஆயிடுச்சு, இன்வாய்ஸ் பண்ணாம இருக்காங்க, இல்லை இன்வாய்ஸ் பண்ணியிருக்காங்க, மெட்டீரியல் டெலிவரி ஆகல, வேற மாதிரி கான்செப்ட். அதில் டெலிவரி ஆயிடுச்சு, பண்ணலை, அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் கேட்டுக்கு இருக்கு, செகண்ட் கேட்டுக்கு இன்னும் வரல. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆஸ்பெக்டை வச்சு பண்ண போறோம். ஸோ நான் திரும்ப சொல்றேன், ஷெட்யூல் பண்ணியிருக்கோம் மிஷினு, இன்னும் கம்ப்ளீட் ஆகாதது. ஷெட்யூல் பண்ணிட்டோம், ஆனால் இன்னும் மெயின்டெனன்ஸ் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கிறதுலாம் எனக்கு ஒரு லிஸ்ட் வரும். அடுத்தது கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஆனால் ஷெட்யூல் பண்ணல, சடனாக ஒரு மெயின்டெனன்ஸ் வந்துச்சு, மெயின்டைன் பண்ணிட்டோம். அடுத்தது ரெண்டுமே ஷெட்யூலும் பண்ணியாச்சு, மெயின்டெனன்ஸும் பண்ணிடும். கரெக்டாக இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் எனக்கு வேணும். ஸோ வழக்கம் போல ஓப்பன் அ நியூ ஃபைல், டேட்டா, கெட் டேட்டா. நான் மேனுவலாக சொல்கிறேன், இது VLOOKUP எதுனா கூட ரொம்ப ரொம்ப டஃப் இது கண்டுபிடிக்கிறது. ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறதாவது கண்டுபிடிச்சிடலாம், இதில் இருக்கிறது அதில் இல்லாது, அதில் இருக்கிறது இல்லை, ரொம்ப டஃப் இதெல்லாம். பட் இங்கே ஈஸியாக பண்ணிடலாம். டேட்டா, கெட் டேட்டா ஃப்ரம் ஃபைல், ஃப்ரம் எக்ஸல் ஒர்க் புக். அடுத்தது செலக்ட் தட் 15 மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல் வெர்சஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, இம்போர்ட். ஈஸி அண்ட் சிம்பிள், ரொம்ப கஷ்டப்பட வேணாம், ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நீங்கள் பண்ணிடலாம். செலக்ட் மல்டிபிள் ஐட்டம்ஸ், கம்ப்ளீட்டட் அண்ட் ஷெட்யூல்ட், ரெண்டுத்தையும் டிக் அடிக்கிறேன். டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. நீங்கள் ஏதாவது ஒன்றை மெயினாக வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாமல் ஏதாவது ஒன்றை மெயினாக வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஷெட்யூலை மெயினாக வச்சுக்கிறேன். ஷெட்யூல் இருந்து எடுத்துப்போம். ஷெட்யூல் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், ஷெட்யூல் பண்ணியிருக்கோம், ஆனால் இன்னும் அது மெயின்டெனன்ஸ் கம்ப்ளீட் ஆகலை, எனக்கு அதெல்லாம் தனியாக வரணும். அப்போ நம்ம இங்கேருந்தே ஆரம்பிப்போம். ஸோ இந்த டேபிளில் கர்சர் வச்சு கன்ஃபியூஸ் ஆகணும். ரெண்டு டேபிளையும் கர்சர் வச்சா நம்ம கொஞ்சம் குழப்பமாயிடும். நான் ஒரே டேபிளே இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஷெட்யூலை மெயினாக வச்சுக்கிறேன். மெயின் டேபிள் ஷெட்யூல், ஏன்னா ஷெட்யூல் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லையான்னு. ஸோ இதை என்னுடைய மாஸ்டர் டேபிளாக வச்சுக்கிறேன். இது மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல். மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல், ஹோம் டேப், மர்ஜ் கொரி. இப்போதான் முதல் முறையா மர்ஜ் கொரியாஸ் நியூ போட போறேன், ஏன்னா எனக்கு இந்த டேபிள்ல வேண்டாம். ஷெட்யூல் பண்ணிட்டோம், ஆனால் கம்ப்ளீட் ஆகாதெல்லாம் எனக்கு தனியாக ஒரு டேபிளில் வரணும். கம்ப்ளீட் ஆகல தனியாக வேற ஒரு டேபிள். அப்போ நான் என்ன பண்ண போறேன், மர்ஜ் கொரியாஸ் நியூ மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல். கீழே என்ன செலக்ட் பண்ணி இப்போதான் பண்ணீங்க இந்த மர்ஜ் கொரியலாம். மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல் கீழே வந்து என்ன பண்ண போறோம், கம்ப்ளீட்டட். இதுல காமன் காலம் என்னது, மிஷின் ஐடி, மிஷின் ஐடி. பட் இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, மிஷின் ஐடி. இங்க பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஜாயின் கைண்ட், லெஃப்ட் அவுட்டர் ரைட் அவுட்டர் கிடையாது. இதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, கீழே வந்தீங்கன்னா லெஃப்ட் ஆன்டி, ரைட் ஆன்டி. லெஃப்ட் ஆன்டினா
ரோஸ் only in the first. அதாவது ஷெட்யூல் ஆகி இருக்கு, இன்னும் அதை நான் மெயின்டெனன்ஸ் கம்ப்ளீட் பண்ணல, எனக்கு அது மட்டும் வரும். அதாவது ஷெட்யூல்ல இருக்கு அந்த டேட்டா, ஆனால் கம்ப்ளீட்டட்ல இல்லை, இன்னும் நம்ம கம்ப்ளீட் பண்ணல, அந்த ஷெட்யூல் மெயின்டெனன்ஸ் கம்ப்ளீட் பண்ணல, எனக்கு அது மட்டும் வேணும். அப்போ நான் என்ன பண்ண போறேன், லெஃப்ட் ஆன்டி. ஸோ முதல் டேபிள்ல இருக்கிறது ரெண்டாவது டேபிள்ல இல்லாதது, ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருக்கு ரெண்டாவது டேபிள்ல கிடையாது. ஷெட்யூல் பண்ணிட்டோம் ஆனா இன்னும் மெயின்டெனன்ஸ் முடிக்கல. ஸோ என்ன பண்ணலாம், ரோ only in first 80 of 100. ஸோ கிட்டத்தட்ட 80 அதுல வந்து, ஆனா என்ன பண்ணுது பாருங்க, இங்க எப்படி வருது, செலெக்ஷன் எக்ஸ்க்ளூட் 80 of 100. எக்ஸ்க்ளூட் அப்படின்னா அர்த்தம் 80 பண்ணும், 20 பண்ணாம இருக்கு, 20 தான் பண்ணா, மைனஸ் 100 மைனஸ் 80 20 தான் வரணும் எனக்கு அவுட்புட்டா. செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஒரு புது டேபிள்ல எஸ் 20 ரோஸ். இதெல்லாம் தான் மிஷினு ஷெட்யூல் பண்ணிட்டோம் ஆனா இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, இன்னும் மெயின்டெனன்ஸ் முடிக்காம வச்சிருக்கோம். ஷெட்யூல் பண்ணியாச்சு பட் மெயின்டெனன்ஸ் பண்ணலை. பேரை கொடுத்துருவோம், பெட்டரான மெர்ஜ் 1ன்னு வருது, எனக்கு இது பிடிக்கல, ஐ டோன்ட் லைக் திஸ், ஐ வில் கிவ் அ டிஃபரெண்ட் நேம். ரைட் கிளிக், ரீநேம், என்னது, ஷெட்யூல்டு, பெண்டிங் மெயின்டெனன்ஸ் எப்படின்னா, ஷெட்யூல்ட் பட் நாட் கம்ப்ளீட்டட். ஷெட்யூல் பண்ணிட்டோம் ஆனா கம்ப்ளீட் பண்ணலை, ஷெட்யூல் பண்ணியாச்சு ஆனா கம்ப்ளீட் பண்ணல. இதுக்கப்புறம் நீங்களே எனக்கு சொல்ல ஆரம்பிச்சிருங்க, இப்போ அதே மெத்தட்லயே பண்ணிடுவோம், கன்ஃபியூஸ் ஆக வேணா, அதே மெத்தட். நான் ஷெட்யூலையே மெயினா வச்சுக்கிறேன், ஏன்னா அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி. எங்க வேணா வச்சு பண்ணலாம், பட் ஒரே மாதிரி பண்ணுங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும் புரியது. ஷெட்யூல்லையே கர்சர் வச்சுக்கிறேன், மர்ஜ் கொரி as நியூ மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல். அதே மாதிரி கீழே வந்து மெயின்டெனன்ஸ் கம்ப்ளீட்டட். இப்போ எனக்கு என்ன வரணும்னா, கம்ப்ளீட் பண்ணிட்டோம், சடனா ஏதோ ஒரு அர்ஜென்டா ரெக்குவயர்மெண்ட் வந்தது, இமீடியட்டா கம்ப்ளீட் பண்ணலாம். ஷெட்யூல்லாம் நம்ம பண்ணல, அந்த மிஷினுக்கு ஷெட்யூல் பண்ணல, பட் இமீடியட்டா ஒரு ரெக்குவயர்மெண்ட் வந்தது, உடனே நம்ம அதை மெயின்டெனன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நான் மிஷின் ஐடி இங்க ஜாயின் கைண்ட்ல போய் என்ன பண்ணணும், இப்போ நான் ரைட் ஆன்டி, ரோஸ் only from right. ஓகே, இப்போ ரைட் ஆன்டி தான் ஷெட்யூல். எஸ், இப்போ எம்டியா வருது. ஏன் எம்டியா வருது, மெயின்டெனன்ஸ் இல்லையா, நான் பார்க்கலாம் அந்த டேபிளை, எனக்கு அதெல்லாம் என்ன கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஆனால் ஷெட்யூல்ல அந்த டேட்டாவே இல்லை, அதனால தான் அது வரல. பட் நீங்க டேட்டாவை பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம்னா, இங்க பாருங்க கார்னர்ல கம்ப்ளீட்டட்னு போட்டு ஒரு சின்ன டேபிள்னு போட்டு ஒன்று வந்திருக்கு பாருங்க, there is a table available here. அந்த டேபிளுக்கு நேராக ஒரு ஹேண்ட் ஓவர் சிம்பிள் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதெல்லாம் தான். ஸோ இதெல்லாம் தான் மிஷின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஆனால் இதெல்லாம் ஷெட்யூல் பண்ணலை. M101, 102, 103லாம் இந்த மிஷின் ஐடிஸ்க்குலாம் நம்ம ஷெட்யூலே பண்ணலை, பட் மெயின்டெனன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இது ஒரு 20 ரோ இருக்கு. ஸோ மெயின்டெனன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஷெட்யூல் இல்லாம மெயின்டெனன்ஸ் முடிச்சாச்சு. ஸோ டபுள் கிளிக், கம்ப்ளீட்டட் வித்தவுட் ஷெட்யூல். ஷெட்யூல் பண்ணாமலே சடனா மெயின்டெனன்ஸ் பண்ணிடும். எஸ், ஏன்னா கர்சர் ஷெட்யூல்ல தானே இருந்தது, ஷெட்யூல்ல அதோட டேட்டாவே இல்லைன்னு காமிக்குது. நீங்க கர்சரை கம்ப்ளீட்டட்ல வச்சிருந்தீங்கன்னா காமிச்சிருக்கோம், பட் அது கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், நாங்க வச்சுட்டோம். அப்ப நீங்க ரைட் ஆன்டி லெஃப்ட் ஆன்டின்னு கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனாலதான் ஷெட்யூல்ல அந்த டேட்டாவே கிடையாது, ஏன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதனாலதான் எம்டியா வரும். அப்போ லெஃப்ட் ஹேண்டின்னு கொடுக்கணும், அப்பவும் லெஃப்ட் ஹேண்டின்னு போட்டுக்கலாம். அது லெஃப்ட் ரைட் தெரியணுன்றதுக்காக நான் ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. புரிஞ்சிச்சுன்னா பண்ணிடுங்க. ரைட், அதே கான்செப்ட் மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல்ல கர்சர் வைக்கிறேன், நீங்க தான் ஹெல்ப் பண்ண போறீங்க. மர்ஜ் கொரி, ஷெட்யூலும் பண்ணிட்டோம், கம்ப்ளீட்டும் பண்ணிட்டோம். ஷெட்யூல் பண்ணியாச்சு, மெயின்டெனன்ஸ் கம்ப்ளீட்டும் பண்ணியாச்சு, ரெண்டு வேலையும் முடிச்சிட்டோம். மர்ஜ் கொரி as நியூ
இப்போ மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல்ல கர்சர் வச்சுக்கிட்டு பண்றேன் நான். மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல் கீழே வந்து மெயின்டெனன்ஸ் கம்ப்ளீட்டட். இப்ப சொல்லுங்க நான் என்ன பண்ணணும்? ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிறது அங்கேயே இருக்கு இங்கேயே இருக்கு. ஸோ கீழே போயிட்டு இன்னர் ஃபுல் அவுட்னா எல்லா டேட்டாவும் வந்துடும், அது பண்ணிடாதீங்க. இன்னர்னா ரெண்டுத்துக்கும் காமன், அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு, ஷெட்யூல்லையும் இருக்கு கம்ப்ளீட்டட்லயும் இருக்கு. ஷெட்யூலும் பண்ணியாச்சு, அதே மிஷினுக்கு மெயின்டெனன்ஸும் முடிச்சிட்டோம், கரெக்டா பக்கா முடிச்சாச்சு. எஸ் பண்ணணும் கண்டிப்பா பண்ணணும். இன்னும் மிஷின் ஐடி. ஸோ மிஷின் ஐடி matches 80 of 100 rows. ரெண்டுமே. ஸோ இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. மிஷின் ஐடி, மிஷின் நேம், டிபார்ட்மெண்ட் நேம், என்னைக்கு கம்ப்ளீட் பண்ணணும், பிளான்ட் மெயின்டெனன்ஸ் என்னைக்கு கம்ப்ளீட் பண்ணணும்ன்ற டீட்டெயில்ஸும் எனக்கு இங்க பக்கத்துல வரணும். ஏன்னா அதுல ரெண்டுத்துலயும் இருக்கு இல்லையா? ஸோ அதனால இந்த ஆரோ மார்க், டபுள் ஆரோவை கிளிக் பண்ணி யாரு இந்த மிஷினை பண்ண, ஹூ ஹாஸ் கம்ப்ளீட்டட் டேட் என்னைக்கு, யாரு அந்த டெக்னீஷியன் நேமு, வாட் இஸ் த ஸ்டேட்டஸ், வாட் இஸ் த டவுன் டைம் ஹவர்ஸ், என்னென்ன வேணுமோ அதெல்லாம் டிக் அடிச்சுக்குங்க. ஸோ இது கண்டிப்பா எங்கிட்ட அங்கே போட்டிங்கன்னா நல்லுன்னு வரும். ஏன்னா நம்ம ஷெட்யூல் பண்ணியிருக்கோம், மெயின்டெனன்ஸே பண்ணல இல்லையா, அதனால நல்லுன்னு வரும். ஸோ ரெண்டுத்துக்கும் காமன்ல இருக்கிறது மட்டும் இதை எனேபிள் பண்ணோம் நீங்க. ஸோ என்னைக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் மெயின்டெனன்ஸ், யார் அதை பண்ணது, எந்த டெக்னீஷியன் பண்ணியிருக்காரு, ஒரிஜினல் காலம் நேம் ப்ரிஃபிக்ஸ் எடுத்துடுறேன். ஓகே. ஸோ இதான் பிளான் பண்ணது ஃபர்ஸ்ட் அன்னைக்கு, கம்ப்ளீட் பண்ணது 18th அன்னைக்கு. ஸோ இதை பண்ண டெக்னீஷியன் யார்? டபுள் கிளிக், ஷெட்யூல்டு, கம்ப்ளீட்டட். நீங்க ஆட்டோமேட்டிக்கா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மிஷினுக்கு இப்போ நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஷெட்யூல் வந்து பண்ணியிருக்கோம், அந்த மிஷின் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மேட்ச் ஆயிடுச்சுன்னா இங்க இருந்து டேட்டா போயிடும், தானாவே பண்ணிடும். எவ்ரிதிங் வில் கெட் ரெஃப்ரெஷ்ட் ஆட்டோமேட்டிக்கலி. ஒரு உதாரணத்துக்கு ஷெட்யூல் பண்ணிட்டோம், அதுக்கு அந்த மிஷினை இப்போ கம்ப்ளீட்டும் பண்ணிட்டோம்னு வச்சிங்களேன், அங்கே ஆட் பண்ணிட்டீங்கன்னா தானா இங்கே வந்து அப்டேட் ஆகிடும். இது வில் சேஞ்ச் ஆட்டோமேட்டிக்கலி. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன ஃபார்முலா எழுதுறது, என்ன ஃபங்க்ஷன் எழுதுறது எனக்கே தெரியாது, ரொம்ப எழுதலாம், கொஞ்சம் டஃப். அது தனியாக ஒரு டேபிளாக கொண்டு வரணும், டேக்ஸ் மோர் டைம். பட் பவர் கொரியில, மர்ஜி கொரியில ஈஸியாக பண்ணிட்டோம். வழக்கம் போல ஈஸியான வேலையை நான் முடிச்சிட்டேன். சொல்லுங்க சார். நான் வரணுமா? எஸ், ஐ திங்க் எனக்கு 5 டேபிளுமே தேவைப்படுது ரிப்போர்ட்டிங்க்கு. ஏன்னா இதுல வந்து ஒரு டேபிள் இருக்கு, இந்த டேபிள் இருக்கு, இதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. எனக்கு ஷெட்யூல் பண்ணதெல்லாம் ஒரு ரிப்போர்ட்டா வரணும், ஷெட்யூல் பண்ணாதெல்லாம் வேற ரிப்போர்ட்டு, ரெண்டுமே நடந்தது ஒரு ரிப்போர்ட்டு. ஸோ க்ளோஸ் அண்ட் லோட் டு 5மே எனக்கு தேவைப்படுது. ஸோ க்ளோஸ் அண்ட் லோடு டு
only create connection, add data model. டேபிளா போறதா இருந்தாலும் போட்டுக்குங்க, இல்லை ஒரு வித்தியாசம் டேபிளா போட்டு பார்ப்போமா, 5மே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேபிள் ஆட் திஸ் டேட்டா மாடலை எடுத்துருங்க. டேபிளா போட்டால் டேட்டா மாடல் தேவைப்படாது. இப்போ நம்ம கிட்ட 5 ஷீட் வரும். 5 ஷீட்ல 5 ரிப்போர்ட். ஃபர்ஸ்ட் ஷீட் ஷெட்யூல் கம்ப்ளீட்டட், அடுத்த ஷீட் கம்ப்ளீட்டட் வித்தவுட் ஷெட்யூல் அண்ட் கம்ப்ளீட்டட், எல்லாமே தனித்தனி ரிப்போர்ட்டா 5 ஷீட் உங்களுக்கு வந்துருக்கு பாருங்க. 5 டிஃபரெண்ட் ஷீட்ஸ் ஆர் அவைலபிள் ஹியர். ஓகே, டேபிளா போட்டுக்க இல்ல ரிப்போர்ட்டா வேணும்னா நீங்க டேட்டா மாடல்ல போட்டு அப்புறமா ரிப்போர்ட் பண்ணி வச்சுங்க. ஃபைல்ல போயிட்டு சேவ் as, browse and 15 very good, 15 with Power Query. So break-க்கு முன்னாடி அடுத்த என்ன ஃபைல்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வாட் இஸ் த ஃபைல், யூ நோ இட், ட்ரைனிங் வெர்சஸ் நாமினேஷன். ஸோ அதை நீங்கள் கெட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி என்ன பண்ண போறீங்க, ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் யூ ஆர் கோயிங் டு டூ திஸ். கெட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் த ஃபைல் நேம்ட் as 16 training nomination using merge query as new list employee who has attended the training without nomination. சில பேர் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்காங்க, நாமினேஷன் பண்ணாமல் நேரடியாக வந்து they have attended the training. ஸோ அந்த மாதிரி வரணும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 ரோ வரும்னு நினைக்கிறேன். 5 ரோ வரும். ஸோ attended the training without nomination. எந்த எம்ப்ளாயீஸ்லாம் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்காங்க நாமினேஷன் இல்லாமல், அதோட லிஸ்ட் எனக்கு தனியாக வரும். என்ன பண்ணலாம்னு ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் நீங்க. ஸோ ஐ வாண்ட் யூ டு ட்ரை திஸ். attended the training without nomination. ட்ரைனிங் அட்டன் பண்ணிருக்காங்க, அது கொஸ்டினும் இருக்கு. ஆனா இதுல 2 விஷயம், முக்கியமான விஷயம், 2 காலம் காமனா இருக்கு. ஞாபகம் வச்சுங்க, 2 columns are common. கொஸ்டின்லயே போட்டுங்க, நோட் 2 common columns between the table. டேபிள்குள்ள 2 காலம்ஸ் காமனா இருக்கு. எம்ப்ளாயி ஐடி, ஒரே எம்ப்ளாயி 2 ட்ரைனிங் கூட அட்டன் பண்ணிருக்கலாம். ஒரே நேம்ல 2 ட்ரைனிங் கூட நடந்திருக்கும். எக்ஸலே 5 தடவை நடந்திருக்கு. ஒரு பர்சன் எக்ஸலை அட்டன் பண்ணிருப்பாரு, இன்னொரு ட்ரைனிங் அட்டன் பண்ணிருப்பாரு. எம்ப்ளாயி நேமும் ரிப்பீட் ஆகலாம், ட்ரைனிங் ஐடியும் ரிப்பீட் ஆகலாம். எப்படி பண்ணலாம், ட்ரை பண்ணுங்க பாருங்க. 2 காமன் காலம்ஸ். எத்தனை ரோஸ் இருக்கு சார்? 5. Attended the training without nomination. எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட், அட்டெண்டன்ஸா நாமினேஷனா, ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் செகண்டா இருக்கும். நீங்களே ஆன்சர் போடுங்க, பார்த்தாலே பண்ணிக்கலாம். நீங்களே லிட்டரலி ஆன்சர் அப்படியே இருக்கு. ஆன்சர் சார்
ஸ்கிரீன்ல ஆன்சரே போட்டுருக்கேன். ஓகே, data, get data from file, Excel workbook, training nomination versus attendance. Select both the table, transform data. அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஸ்டின்ல பாருங்க, கொஸ்டின்ல ஆன்சரே அப்படியே போட்டிருக்காங்க, அந்த ஸ்கிரீன்ஷாட்டே அப்படியே இருக்கு. மேலே அட்டண்டன்ஸு, கீழே நாமினேஷன் போட்டுட்டு அதில் லெஃப்ட் ஆன்டி, ஸோ இல்லை ரைட் ஆன்டின்னு போட்டு. ஸோ அட்டண்டன்ஸில் கர்சர் வச்சிருக்கேன், மர்ஜி கொர்ரி ஆஸ் நியூ. மேலே ட்ரைனிங் அட்டண்டன்ஸ், கீழே வந்து நாமினேஷன். சொல்லுங்க, இப்போ 2 காமன் காலம்ஸ் இருக்கு. என்னென்ன காலம்? ஒன்று ட்ரைனிங் ஐடி, இன்னொன்று ட்ரைனிங் ஐடி. பட் இதே ட்ரைனிங்க்கு 2-3 தடவை, இப்போ சொன்ன பவர் பிஏ 2-3 தடவை வந்திருக்கான், எக்ஸல் 2-3 தடவை வந்திருக்கலாம். பட் ஒரே ட்ரைனிங்க்கு 2-3 எம்ப்ளாயிஸ் ரிப்பீட் ஆயிருக்கலாம். ஸோ அப்போ 2 காமன் காலம்ஸ் இருக்கு. ஒன்று ட்ரைனிங் ஐடி, இன்னொன்று ட்ரைனிங் ஐடி. வேற ஒன்று எம்ப்ளாயி ஐடி. இதுவும் காமன் காலம்ஸ். ஸோ 2 மேப் பண்ணும். இது நார்மலாக எக்ஸ்லுக்கப்பில் கொஞ்சம் கஷ்டம்தான், பட் பவர் கொரியில் ஈஸியாக பண்ணிட்டோம். அடுத்தது எனக்கு என்ன வரணும், யார் யாரெல்லாம் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்காங்க நாமினேட் பண்ணாமல். மேலே இருக்கிறது கீழே இல்லாது லெஃப்ட். இதை லெஃப்ட்னு எடுத்துங்க, இதை ரைட்டுன்னு எடுத்துங்க. ஸோ அட்டன் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்க நாமினேஷன் பண்ணல. சடன் நாமினேட் பண்ணாமல் நேரடியாக வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க ட்ரைனிங். ஸோ லெஃப்ட் அண்ட் டி. ஸோ தே ஹாவ் அட்டண்டட். மேலே இருக்க அட்டண்டன்ஸ் அதில் இருக்கிறது, செகண்ட்ல இல்லாதது. அவங்க நாமினேட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட் அவே தே ஹேவ் கேம் அண்ட் அட்டெண்டட் த செஷன். ஓகே, எஸ், யூ வில் கெட் 5. ஸோ இந்த 5 எம்ப்ளாயீஸும் 51, 52, 53, 54, 55 they have attended the session without nomination. Double click, attend without nomination. ரைட், அடுத்தது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எனக்கு 2மே வரணும். அதே மர்ஜி கொரி மூலமா லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் நாமினேட்டட் டிடன்ட் அட்டெண்ட். நாமினேட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்க அட்டன் பண்ணாமல் விட்டாங்க, அந்த லிஸ்ட்டு. அடுத்தது லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் போத் நாமினேட்டும் பண்ணிட்டாங்க, அட்டெண்டும் பண்ணிட்டாங்க, அந்த லிஸ்ட்டும் வரும். போத் நாமினேட்டட் அண்ட் அட்டெண்டட் ரெண்டு மர்ஜி கொரி நீங்க பண்ணணும். இப்போ 2 மர்ஜி கொரி. ஒரு மர்ஜி கொரி வந்து நாமினேட்டட் பட் டிடன்ட் அட்டெண்ட். நாமினேட் பண்ணிட்டாங்க பட் இன்னும் அட்டன் பண்ணல, அவங்க அட்டன் பண்ண முடியல. 10 பேர், அதில் 10 ரூபா வரணும். லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் நாமினேட்டட் அண்ட் அட்டெண்டட். நாமினேட்டும் பண்ணிட்டாங்க, அட்டெண்டும் பண்ணிட்டாங்க, 2மே பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து 40 பேர் வரும். 40 பீப்புள்ஸ். சரி, 2 நாமினேட் பண்ணி அட்டன் பண்ணிருக்காங்க. அடுத்தது நாமினேட்டட் பட் டிடன்ட் அட்டெண்ட். அது எப்படி சார் அது பார்க்கலாம்? எத்தனை பேரு? முன்னாடி
நாமினேட்டும் பண்ணிட்டாங்க, அட்டெண்டும் பண்ணிட்டாங்க. காமன் காலம் தப்பா பண்ணிருக்கீங்க சார். காமனான காலம் இருக்கு, என்னென்ன காலம்? பண்ணி நாமினேட் பண்ணது ஓகே. ஸோ ஒரே ஆர்டரா ஃபாலோ பண்ணுவோம். ஸோ மர்ஜ் கொர்ரி ஆஸ் நியூ ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கேன். மேலே வந்து அட்டெண்டட், கீழே வந்து நாமினேஷன். ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, இல்லை கன்ஃபியூஸ் ஆகிடும். நாமினேஷன் இப்போ எனக்கு என்ன வரணும், யார் யாரெல்லாம் நாமினேட் பண்ணியிருக்காங்க ஆனால் அட்டன் பண்ணவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு காலம்ஸை செலக்ட் பண்ணி, எது காமன் காலம்? ட்ரைனிங் ஐடி, கண்ட்ரோல் கீ, எம்ப்ளாயி ஐடி. ஸோ அதாவது அட்டன் பண்ணலை ஆனால் நாமினேட் பண்ணிட்டாங்க. செகண்டில் இருக்கிறது ஃபர்ஸ்ட்ல இல்லாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரைட் ஆன்டி ஒன்லி இன் செகண்ட், கீழே இருக்கிறது மேலே இல்லாது. நாமினேட் பண்ணிட்டாங்க பட் அவங்களால ட்ரைனிங்க்கு வர முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ ரோஸ் ஒன்லி ஃப்ரம் செகண்ட். 40 of 50 எக்ஸ்க்ளூடட், அதாவது அப்போனா 10ன்னு அர்த்தம். 10 பேர் நாமினேட் பண்ணியிருக்காங்க பட் அவங்களால ட்ரைனிங்க்கு வர முடியல. ஓகே. ஸோ பட் இட்ஸ் நாட் ஷோன் ஹியர், டேபிள் வரல. அப்போ என்ன பண்ணணும், இந்த கார்னரில் போயிட்டு இந்த டேபிளை கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோம். இந்த கார்னர் இங்கே போய் கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் எக்ஸ்பேண்ட் இட். ஸோ 10 பேர், இவங்க 10 பேர் தான் they have nominated it but they are not able to attend the session. ஸோ என்றைக்குமே பேர் கொடுங்க, அப்போ தான் புரியும். nominated not attended. நாமினேட் பண்ணாங்க, அவங்களால அட்டன் பண்ண முடியல. கடைசியா மர்ஜ் கொர்ரி as நியூ. ட்ரைனிங் அட்டெண்டன்ஸ் மேல கீழே வந்து நாமினேட்டட், ட்ரைனிங் ஐடி, எம்ப்ளாயி ஐடி ரெண்டுமே நாமினேட்டும் பண்ணிட்டாங்க, அட்டெண்டும் பண்ணிட்டாங்க. ரெண்டுத்துக்கும் காமன் இன்னர் ஒன்லி மேட்சிங், மேலுக்கு கீழே ரெண்டுத்துக்குமே மேட்சிங் ஆகிற டேட்டா, போத் மேட்சிங் டேட்டா.
Yes. 40 people are there. ஸோ இதை ஒன்றா எக்ஸ்பேண்ட் பண்ணி என்ன ட்ரைனிங் அவங்க நாமினேட் பண்ணியிருக்காங்க, என்ன அட்டன் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் பார்த்துக்கலாம். நாமினேஷன் டேட்டு, பேட்சு, இந்த மாதிரி என்ன வேணுமோ பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது செகண்ட்ல இல்லாது, செகண்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட்ல இல்லாது, ரெண்டுத்துலேயுமே இருக்கிறது. நாமினேட்டட், அட்டெண்டட், நாமினேட்டும் பண்ணிட்டாங்க, அட்டெண்டும் பண்ணிட்டாங்க, ரெண்டுமே. ஃபைல் சாரி க்ளோஸ் அண்ட் லோடு 2. லாஸ்ட் 2 முக்கியமான ஃபைல் இருக்கு. ஆட் டேட்டா மாடல். ஓகே, file, save as, browse, training, nomination versus attendance. இந்த டாபிக் சரி, ஓகே, ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்றேன். இப்போ ஒரு சின்ன ரிவ்யூ, மேபி நீங்களே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மல்டிபிள் ஷீட்ஸ், ஐடென்டிக்கல். நிறைய ஷீட்ஸ் இருக்கு, காலம்ஸ், டேட்டாலாம் ஒரே மாதிரி இருக்கு, அதை கம்பைன் பண்ணணும். மல்டிபிள் ஷீட்ஸ் ஐடென்டிக்கல், we have to combine it. என்ன டூல் யூஸ் பண்ணோம்? append query as new. கரெக்டா? ரைட். மல்டிபிள் ஷீட்ஸ், மல்டிபிள் ஃபைல்ஸ். நிறைய ஃபைல் இருக்கு ஒரு ஃபோல்டருக்குள்ள நிறைய ஃபைல் இருக்கு, எல்லாம் ஐடென்டிக்கலா இருக்கு. ஆல் த ஃபைல்ஸ் ஆர் ஐடென்டிக்கல். இதை நம்ம கம்பைன் பண்ணணும். என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணணும் ஞாபகம் இருக்குங்களா? கம்பைன் ஃபைல்ஸ். மல்டிபிள் ஷீட்ஸா இருக்கலாம், ஃபைல்ஸா இருக்கலாம். நான் ஐடென்டிக்கல், இதுல வேற டேட்டா, இதுல வேற டேட்டா இருக்கு. நான் ஐடென்டிக்கல், பட் we have a common column between that. ஏதோ காமன் காலம் இருக்கு. ஈக்குவல் டு வி லுக்அப்க்கு ஈக்குவல் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? மர்ஜ் கொரி பண்ணோம். ஓகேவா? எஸ், அதுக்குள்ள ஃபார்முலா ஃபங்க்ஷன்லாம் எழுதணும். அடுத்தது ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு நமக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அடுத்தது பர்ச்சேஸ் ஆர்டர். நான் ஃபைலை ஓப்பன் பண்றேன், ஜஸ்ட் ரிவ்யூ பண்ணிடுவோம். இந்த பர்ச்சேஸ் ஆர்டர்ல பர்ச்சேஸ் ஆர்டர்னு ஒரு டேபிள் இருக்கு, சப்ளையர்னு ஒரு டேபிள் இருக்கு, இன்வென்ட்ரின்னு ஒன்று இருக்கு.
3 டேபிள் இருக்கு. இந்த 3 டேபிளையும் பேஸ் பண்ணி நான் ஒரு ரிப்போர்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அப்பண்ட் கொரி பண்ண முடியாது. ஏன்? காமனா இல்ல. மர்ஜ் கொரி பண்ணலாமா? பண்ணலாம். பட் எத்தனை மர்ஜ் கொரி பண்றது? 3 டேபிளுக்கு. இப்போ ஒரு உதாரணம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். கேட்டகரின்றது இன்வென்ட்ரி டேபிள்ல இருக்கு. கேட்டகரி வைஸ் லூப்ரிகன்ட், நுமேட்டிக்ஸ் அதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி ரீஜன்றது சப்ளையர் டேபிள்ல இருக்கு. குவான்டிட்டி, சம் ஆஃப் குவான்டிட்டி. எனக்கு கேட்டகரி வைஸ், ரீஜன் வைஸ், வாட் இஸ் த சம் ஆஃப் குவான்டிட்டி, 3 டிஃபரெண்ட் டேபிள்ல இருந்து கொண்டு வரணும். ஸோ எத்தனை மர்ஜ் கொரி, எத்தனை VLOOKUP எழுத போறோம்? 3 டேபிளா, 2 டேபிளா இருந்தா மர்ஜ் கொரி பண்ணலாம். 4-5 டேபிள் 3 டேபிளா இருந்தா மர்ஜ் கொரியும் கஷ்டம்தான். பட் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ரொம்ப ஈஸியா, ரொம்ப சிம்பிளா நாம ரிப்போர்ட் பண்ண போறோம். செகண்ட் டைம், 2வது முறையா ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம். இன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் செஷன்ல அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணோம், பவர் பிவட். 2வது முறையா அந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ண போறோம். இதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட் செஷன் இஸ் அபவுட் பவர் பிவட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட்லயும் நம்ம பவர் பிவட்ஸ், இந்த 3 டேபிளையும் கம்பைன் பண்ணி எப்படி ரிப்போர்ட் பண்றது, இந்த 3 டேபிளையும் கம்பைன் பண்ணி ஒரு டேஷ்போர்டு எப்படி கிரியேட் பண்றது, மல்டிபிள் டேபிள், மல்டிபிள் ஃபைல் சர்ச், அதுதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கான்செப்ட். ஓகே, சேவ் பண்ணிப்போம். ஐ திங்க் ஸ்நாக்ஸ் ரெடியா இருக்கு. அது முடிக்கிறதுக்குள்ள டீயும் வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நடுவில் ஸ்டாப் பண்ண வேணாம்னு பார்க்குறேன் இந்த கான்செப்டை. ஸோ ஐ சேவ் அண்ட் க்ளோஸ் திஸ் ஃபைல். Take a break, last and final break.